அவர் வந்து நல்ல துரோணாச்சாரியார். ஏகப்பட்ட ஏகலைவன்ல வந்து உருவாக்குறாரு சார். யூடியூப் லிங்க் நிறைய பண்ணிருக்காங்க. ஒரு சேவையா கருதி செய்யறாங்க. அதனால இந்த நல்ல விஷயங்களால அவருடைய சந்ததி கண்டிப்பா மிக 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 செழிப்பாக இருப்பார் என்று ஆண்டவனை கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ் பேச சொல்லுங்க சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா 4 நாளா பார்க்கும்போது பெரிய வணிக மழையா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதனால நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் எப்படி போகும் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாம இருந்திருந்தாலும் இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீவன் ஸ்ரீ பாலிசியோட மெச்சூரிட்டி ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ்லாம் ரொம்ப நம்ம மேல ரொம்ப திருப்தியா இருக்காங்க. அதோட நம்ம சர்வே பிரகாரம் மக்கள் மத்தியில இன்சூரன்ஸ் கான்செப்ட்ங்கிற ஒரு விஷயம் அதிகமா ஆயிருக்கு. ப்ரையாரிட்டியும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் சிட்டியில பார்க்கும்போது ஒரு லைவா சில விஷயங்கள் சொல்லணுன்றதால என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வந்திருக்கிற அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு சார் எடுத்துக்கு போற டாபிக்கே ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. தனியாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்கிறத அதை முதல்ல நமக்குள்ள தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேத்திக்கு என்னுடைய இந்த விஷயமா எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். திருவான்மியூர் போயிருந்தேன். அந்த பார்க்க போன பார்ட்டிக்கு வயசு வந்து 81, லேடி, வீட்டுல யாரும் கிடையாது. அந்த வீட்டுக்கு நாங்க போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் கார்ல சென்னையில திருவான்மியூர்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு தெரியாது. அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு உள்ள 100 கார் நிற்குது. அதுக்கு மேல பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அது உள்ள ஒரு 300 அபார்ட்மெண்ட் இருக்கான். 300க்கும் கார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் நான் பார்க்கல. அது உள்ள போனாக்கா நம்ம கார் பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க மேடமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லுறேன், நீங்க எந்த லிஃப்ட்ல வரணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவாரு அப்படின்னாங்க. ஏன்னா உள்ள அது மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி லிஃப்ட் இருக்கு. நானும் எங்க சிஎம்ஓ போறோம். அவருக்கு லாங்குவேஜ் கஷ்டமா இருக்குன்னு என்ன கூப்பிட்டு போனார். அங்க போனா தப்பாவே ஒரு லிஃப்ட்ல போனோம். போய் 4th ஃப்ளோர் போயிட்டு திருப்பி இறங்கி வந்து அடுத்த ஃப்ளோர் மாறி போனோம். போயிட்டு அவங்க மேடத்தை பார்த்தாக்கா அவங்களுக்கு எல்ஐசியில ஏற்கனவே நம்முடைய பாலிசி எல்லாம் போட்டு மெச்சூர் ஆயிருக்கு. தே ஆர் வெரி ஹாப்பி. எதுக்கு இந்த நிகழ்வை சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து 80 வயசு ஆகுது. 1 hour ஸ்விம் பண்றாங்களா இந்த ஏஜ்லயும். எனக்கு ஒன்றும் புரியல. 1 hour ஸ்விம்மிங், பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஹெச்டிஎஃப்சியும் இன்னொரு பேங்க், புது பேங்க், ஃபெடரல் பேங்க்னு ஏதோ அவங்க நேம் சொன்னாங்க. அந்த பேங்கே எனக்கு தெரியல. அந்த மாதிரி 2 3 பேங்க் டேட்டாவை கையில வச்சுக்கிட்டு 80 வயசுல இருக்கிற ஒரு அம்மா பேசும்போது என்னால எல்ஐசியில் இருக்க நம்மளுடைய கேரண்டீட் அப்படின்ற ஒரு செக்ஷனை மட்டும் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடிஞ்சதோ தவிர சில டேட்டாஸ் அவங்க வச்சிருக்க அளவுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்காக நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா தனியாரையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த டேட்டா கேட்டப்போ ஒரே ஒரு விஷயத்துலதான் அவங்க விழுந்தாங்க. நான் உங்களுக்கு கேட்டேன், நீங்க பிரைவேட்ல 1000 இருந்துருக்கலாம் மேடம், நம்மளதுல இப்போ அவங்களுக்கு அக்ஷய் 7 ஒன்று வச்சிருக்காங்க. அது நம்மளோட 8% 9% இருக்கும்போது போட்டிருக்காங்க. அந்த பணம் வந்து இன்னைக்கு லேட்டா வந்திருக்கா அவங்களுக்குன்னு கேட்டேன். நோ ஹேசல் ஃப்ரீ. இது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நான் வேற எங்கேயும் பார்க்கல. அது ஒண்ணுக்காகவே நான் உங்களை கூப்பிட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்க என்ன விஷயம் உங்களை மேட்டர் ஆகுது பாருங்க. ஆனா எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு நாங்க இப்போ வந்து அவங்க கிட்ட 1 crore அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு காம்ப்ளிகேஷனான விஷயங்களை பேசாதீங்க, எனக்கு வந்து வயசாயிட்டதுனால பைனான்சியல் மேட்டர்ஸ்ல எனக்கு இடைஞ்சல் இல்லாம கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முதல்ல பேசினாங்க. பேசி 1 crore பேசினோடனே உங்களுக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் வரும்னே பேங்கை விட கம்மியா இருக்கேன்னு கேள்வி கேட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க ஃபாரின் பேங்க், இந்த பேங்க், எல்லா பேங்கையும் சொன்னீங்க, அது எல்லாத்துக்கும் கேரண்டீடு என்ன உங்க பணத்துக்குன்றது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 கோடி போட்டிருந்தா கூட 5 லட்சத்துக்கு தான் மேடம் கேரண்டி, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஆமா சார் எனக்கு இதுக்கு தெரியாது அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. அவங்க மனசுல எல்ஐசி விட பெஸ்டா இருக்கும் தனியார் கம்பெனி அப்படின்ற ஃபீலிங் இருக்கு. அந்த பேங்க் ஸ்டேட்டஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ப்ரொஃபைல சொல்லும் போது அவங்களுக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல. ரெகுலரா பணம் வருது அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கப்புறமா எங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மாசம் 50,000 ரூபாய் வரணும், அதுக்கு என்ன வேணும்ன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன். இது பூரா நேற்றுக்கு 2 hours இருந்தது. அந்த அம்மாவே எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. ஏஜ் 80, ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு லெவல்ல பேசுறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட் ஆகும். ஆனா அந்த கேன்சர் என்னன்னா அதனுடைய நேச்சர் அவங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. கீமோ தெரப்பிக்கு ஒத்துக்காதான். அதனால அவங்களுக்கு ஸ்டமக்கை ஓபன் பண்ணிட்டு அந்த ஆஸ்திரேலியால இருந்து டாக்டர் யார்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அப்படியே விட்டுருங்கன்ட்டு. 2 வருஷத்துக்கு ஒன்றும் ட்ரபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் அந்த அம்மா அந்த வீட்டுல தனியா இருக்குது. ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வீடு,
அதனுடைய ஒர்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 5 கோடி. அந்த அம்மா 1 கோடி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து தே ஆர் பிலீவிங் இன்சூரன்ஸ். அதுல அவங்களுக்கு அவங்க கொடுத்த இன்னொரு விஷயம் தான் சாட்டை அடி. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய தம்பி இருக்காராம் 60 வயசுல. அவர் வந்து எல்ஐசில போடுன்னு சொல்றாரு. ஆனா பேர பசங்கலாம் போயும் எல்ஐசில போடுறேன்னு கேட்டாங்க. நீங்க என்ன சார் ஆன்சர் வச்சிருக்கீங்க? அப்ப நானும் எங்க சிஎம் உட்காந்துருக்கோம். மேடம் இப்ப இருக்கிற பசங்கலாம் இன்ஸ்டன்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு உழைச்சி பழக்கம் இல்ல. அந்த உழைச்சி முன்னேறணுன்ற விஷயம் இல்ல. அது வந்து புரியல, நீங்க உங்களுக்கு புரிய வைங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காகவும் எங்ககிட்ட வந்து ஒரு பாலிசி இருக்கு. எஸ்ஐஐபி இருக்கு. இல்லைன்னா நிவேஷ் பிளஸ் ஒன்று இருக்கு. அதுல 6 வருஷத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 15 லட்சத்துக்கு அவன் பேரனுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல இவ்வளவு நடந்தது. ஏன்னா இன்னைக்கு எதுக்காக இந்த கிளாஸ் வச்சிருக்கோம்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் இந்த பொசிஷன் நேற்றுக்கு நான் மீட் பண்ணேன். காத்தால ஒரு 11 மணிக்கு போனோம். 2 hours we discussed. அந்த மாதிரி எங்களை சாப்பிடுன்றாங்க. எங்களுக்கு அவங்களே டீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்தாங்க. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. 81 அவங்களுக்கு வாக்கிங்ல கால் மட்டும் தான் வலிக்குது. பட் ஹெல்த் பத்தியும் இந்த அவங்க பணத்தை பத்தியும் அவங்க பழைய வீடு என்ன வச்சுட்டாங்க எல்லாத்த பத்தியும் அப் டு டேட்டா இருக்காங்க. எனக்கு எல்லாம் மறந்து போகுது. சில விஷயங்கள் நம்மளால பேச முடியல. அந்த அளவுக்கு பக்காவா இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு விஷயமே பார்க்கும்போது நான் பிராக்டிக்கலா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல வரேன். நிறைய பேர் இவ்வளவு காசு எங்க வாங்குறீங்கன்னு அப்படிலாம் இல்ல, காசு இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம பார்க்கும்போது இது மல்டி குரோர் பத்தி அவங்களுக்கு ஒரு போர்ஷன் மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு நான் கேட்கறேன். ஆனா அவங்க எல்லாருக்கும் சாட்டிஸ்பேக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஹேசல் ஃப்ரீயா அந்த பணம் வந்து உழறதும் நம்ம என்ன சொல்றோமோ அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் தே ஆர் வெரி ஹாப்பி. கொண்டு வந்து பாலிசி பாண்டியை காமிச்சாங்க. எனக்கு இந்த 4 வருஷமா நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஐ நெவர் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம். இந்த மாதிரி வேற எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் எனக்கு கொடுக்கல. ஐ எம் ஹாப்பி வித் எல்ஐசி. த சேம் வேர்ட் ஐ எம் யூசிங் ஹியர். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட். அன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். அடுத்த ஜெனரேஷனை பத்தி நம்ம பேசும்போது இந்த வார்த்தையை ஷி அக்செப்டட். ஆமா, இன்ஸ்டன்டா அவங்க விரும்புறாங்க, இன்ஸ்டன்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. நீங்களாம் 6 மாசத்துக்கு பயிர் சாப்பிட்டீங்க. இன்னைக்கு உங்க பையன் என்ன சாப்பிட்றான், நீங்க சொல்றதை கேட்கறானா? அதனால அவங்களுக்கு அதனுடைய விஷயம் புரியல, அவ்வளவுதான். தவிர இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லும் போது அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு, ஏன்னா நாம வந்து இந்த கதையை பேசிட்டு எல்லா ஜெனரேஷனையும் விட்டுற முடியாது. we have to sell policies for all generations. அதுக்கு தகுந்த மாதிரி we have designed many things. அதனால எது வந்து அவங்களுக்கு தனியார்ல அட்ராக்ட் பண்ணுதுன்னும் போது அந்த தனியார்கிட்ட இருந்து என்ன இல்லைங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு அந்த வார்த்தை செக்ஷன் 37 பத்தி டீடைல்டா we explained. அதுக்கப்புறம் she accepted. அதனால இன்னைக்கு இருக்கிற டாபிக் பெஸ்ட் டாபிக். அதோட ட்ரெயினர் வந்து இதுல எக்ஸ்பர்ட். அவ்வளவு விஷயத்தை கூப்பிட்டு சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுக்கு சில விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி தங்கத்தை தானா கொடுத்தா தரம் கம்மின்ற மாதிரி போச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளவு எளிதாக அல்ல. ஒரு காலத்துல இதெல்லாம் கிடைக்கலையே அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து தியரி ஆஃப் அபேண்டன்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு. அது எல்லா இடத்துலயும் பொருந்தும், அது நமக்கும் பொருந்தது. பட் இருந்தாலும் we have to make our people further quality. So now I welcome our today speaker trainer sir. Welcome sir. நம்முடைய எல்ஐசிக்கு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாமெல்லாம் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அது வந்து இந்த நேரத்தில் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு பேரை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போறதுக்கு என்டையர் ஃபேமிலி இஸ் ஹெல்பிங். ஸோ வி ஷுட் ஷோ அவர் கிராட்டிடியூட் வெனவர் பாசிபிள். அது பிஸ்னஸ் ஆகும். அவங்க ஒரு தரமும் வார்த்தையால சொல்லி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து அவங்களுடைய குடும்பத்துல அத்தனை பேருக்கும் தலை வணங்குறேன். அது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு படைத்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்டையர் ஃபேமிலி. ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Sir, it's yours, sir. We hand it over, sir. Okay, sir. Thank you, sir. Good evening, friends. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா சொன்னாரு முரளி சார். இன்றைய காலகட்டத்துல நம்ம ப்ராடக்டை முழுமையா தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிரைவேட் கம்பெனியோடைய ப்ராடக்டை வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைய காலத்தின் கட்டாயம். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு அருமையான செஷனை வந்து இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நண்பர் சுரேஷ்குமார் மற்றும் அவரை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம ஃபீல்ட்ல நிறைய ஃபேஸ் பண்றாங்க முகவர்கள். அதற்கு எப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு பிரைவேட், அதுவும் அந்த இப்ப உள்ள எங்க ஜெனரேஷன்ல இருந்து வரக்கூடிய அப்ஜெக்ஷனை நம்ம வந்து அந்த செக்ஷன் 37 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லயே நம்ம வந்து கவுண்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஜெனரேஷன் வந்து அந்த கேரண்டி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்லயும் அதை வந்து பிலீவ் பண்றாங்க. அவங்க திருப்பி கேட்கறாங்க,
சார் உங்க பையனை எங்க படிக்க வைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது முடியலைன்னா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க போறீங்க? கவர்மெண்ட்டுக்கு போறீங்களா இல்ல பிரைவேட் போறீங்களா? அங்கெல்லாம் நீங்க பிரைவேட்டுக்கு போகலாம், நாங்க இதுக்கு மட்டும் பிரைவேட் போனா நீங்க என்ன சார் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்றீங்க? உங்க பசங்களுடைய ஃபியூச்சரே வந்து நீங்க பிரைவேட்ல தான் ஒப்படைக்கிறீங்க. போனா வராத உயிரையே நீங்க வந்து பிரைவேட்ல தான் ஒப்படைக்கிறீங்க. இந்த ஃபைனான்ஸ் மட்டும் அவங்க எப்படி சார் வந்து அவங்க வந்து நிர்வாகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க? அது உங்களே எதுக்கு எல்ஐசில செக்ஷன் 37 இருக்கு தெரியுமா சார்? எல்ஐசியும் திவால் ஆகலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு சார். எதுக்கு சார் இந்த செக்ஷனுடைய கட்டாயம் என்ன சார் கேக்குறாங்க. எதுக்கு இப்படி ஒரு செக்ஷன் வச்சிருக்கீங்க? எல்ஐசி திவாலே ஆகாது அப்படின்னா அப்படி ஒரு செக்ஷனுக்கு அவசியம் என்ன? அப்ப அந்த செக்ஷன் இருக்கிறதுனாலயே நாங்க அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்ஐசி திவால் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த காலத்திலேயே வந்து கணித்து, ஏன்னா நீங்களாம் வந்து கவர்மெண்ட் அப்படின்னாலே மந்தமா வேலை செய்வீங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்காது. திவால் ஆகலாம், மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம போயிருவாங்களோ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வைப்பதற்காக இந்த செக்ஷனை கொடுத்துருக்காங்க சார். பிரைவேட்டுக்கு அந்த தேவையே இல்லை சார். அவன் பண்ணக்கூடிய சர்வீஸ், அவங்க பண்ணக்கூடிய குவாலிட்டி நாங்க தேடி போறோம் சார் அப்படின்னு ஒரு 30 வயசு பையங்க மூக்கு மேல குத்துன மாதிரி இருக்கு எனக்கு. நச்சுன்னு அப்படியே பாக்ஸிங் சார்பட்டா பரம்பரையில இருப்பான் போட்டிருக்க அவன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சா இருக்கு. அப்ப அந்த பஞ்சுக்கு ஈக்குவலா நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து ஒப்புக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்டையே இன்னும் முழுமையா நம்ம ஏஜென்ட்ஸ்னால உள்வாங்க முடியல. நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே. சார் சொன்னாரு எதுவுமே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுப்பதால் அதோடைய மதிப்பு தெரியல அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டோட மதிப்பு நண்பர்களே கண்டிப்பா நமக்கு தெரியவில்லை. எப்பேற்பட்ட ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் தெரியுங்களா? அதை நீங்க மற்ற கம்பெனியோட ப்ராடக்டோட ஒப்பிட்டு பார்த்தா தாங்க நம்மளுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும். மக்களுடைய நலன்ல எவ்வளவு அக்கறை இருந்தா எவ்வளவு அழகா இந்த ப்ராடக்ட்லாம் டிசைன் பண்ண முடியுங்க. ஆச்சரியமா இருக்கு. நீங்க பிரைவேட்டோட ப்ராடக்ட பாருங்க, நம்ம ப்ராடக்டையும் பாருங்க, எவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ல அப்படிங்கிறது நமக்கே அப்பதான் தெரிய வருது. ஆக இவ்வளவு வேல்யூபிள் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கா, அதோட மதிப்பு நமக்கு தெரியல. உண்மையே அதான் நான் சொல்லணும். அப்ப அந்த மதிப்பை தெரிய வைப்பதற்காக இந்த ஒரு அருமையான பயிற்சி முகாமை வந்து இன்னைக்கு நாங்க நடத்த போறோம். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மத்த மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி கதையோ இல்ல உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் இருக்காது. ஃபுல்லி 100% சப்ஜெக்ட் நாலேஜ் தான். அதனால நீங்க முழுமையா கவனம் செலுத்தினா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். இருந்தாலும் அதை எவ்வளவு எளிமையா எல்லா முகவர்களும் புரிந்து கொள்ள மாதிரி கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு நான் வந்து முயற்சி பண்றேன். வாங்கள் இன்றைய செஷனை வந்து பயணிப்போம். என்னுடைய ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். ஷேர் ஆகுதா சார்? சார் ஓகேவா? ஆகுது சார். ஓகே சார். யூ வர்சஸ் மீ அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பை பிக்ஸ் பண்ணது கூட எனது நண்பர் சுரேஷ்குமார் தான். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு அப்படிங்கிறது ஒரு சேலைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு பயிற்சி வகுப்புக்கும் முக்கியம். அந்த மாதிரி அந்த தலைப்பை வந்து சூஸ் பண்றதுல நண்பர் சௌரேஷ் வந்து ரொம்ப கில்லாடி. அதனால நீங்களே முடிவு பண்ணுங்க, இதான் மேட்ரு அப்படின்னு சொன்னேன். யூ வர்சஸ் மீ அப்படின்னாரு. இதுல யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரைவேட், மீங்கிறது எல்ஐசி. நம்ம எல்லாம் எல்ஐசி ஃபேமிலினால மீ அப்படிங்கறது எல்ஐசி அப்படிங்கறத குறிக்குது. இந்த பிரைவேட்டுக்கும் நம்ம எல்ஐசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சமீப நாட்களா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. சார் எல்லாம் ஸ்கிரீன் எல்லாம் வியூ ஆகுது தானே? ஆடியோ எல்லாமே கரெக்டா இருக்கு இல்லையா? எவ்ரிதிங் இன் ஆர்டர் சார். கரெக்ட்டா இருக்கு சார். ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு இதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி HDFC லாஸ்ல போயிடுச்சு, ஐசிஐசிஐ வந்து
186 கோடி லாஸ்ல போயிடுச்சு. இதை பேஸ் பண்ணி ஒரு பஞ்சு வேற நம்ம ஆளுங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஐசிஐசிஐ HDFC தொடர்ந்து கோவிட் கிளைமுகளால் 43% நஷ்டம் காட்டுகிறது. SBI லைஃப் ஒரே ஒரு நோய் தொற்றால் ஆடி போய் நிற்கும் தனியார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மத்தியில் எவ்வளவு கோடி கிளைமுகள் கொடுத்தாலும் அசையாமல் நின்று லாபத்துடன் இயங்கும் ஒரே நிறுவனம் LIC மட்டுமே. இனி ஆயுள் காப்பீடு என்றால் மக்களின் ஒரே தேர்வு LIC மட்டுமே அப்படிங்கிற மெசேஜ் நீங்க பார்த்திருப்பீங்க. இது படிக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல வரக்கூடிய விஷயத்தை எத்தனை பேர் முழுசா படிச்சு பார்த்தீங்க? அந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம இவ்வளவு பூரிச்சு போறோம். ஆகா, நம்மளதான்டா, நம்மளை எதுக்க யாருமே இல்லடா அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோட உண்மை என்னன்னு பாருங்க. லாஸை பத்தி, அந்த கிளைம்னால லாஸை பத்தி சொல்லிட்டு, இது கோவிட்னால எதிர்பாரா விதமா கிளைம் வந்துருச்சு. நாங்க ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கல, மக்களுக்கு நாங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறதா எங்களுடைய முக்கிய நோக்கம். அதனால நாங்க கிளைம் செட்டில் பண்றோம், எங்களுக்கு லாஸா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது நண்பர்களே, இங்க பாருங்க. It reported 19% growth in net premium earned. ஃபைனான்சியல் இயர்ல 6602 கோடி குவார்டர் 1ல பாத்தீங்கன்னா அவங்க growth காமிச்சிருக்காங்க 19%. அடுத்து அதே மாதிரி இங்க பாருங்க, நியூ பிசினஸ் பாருங்க. கிட்டத்தட்ட வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் 78% இயர் டு இயர் growth காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. முழுமையா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் கம்பெனி நல்ல இந்த கோவிட் டயத்துல, அதுவும் இந்த ஆண்டுல ரொம்ப growth ஆயிருக்காங்க. அவங்களுடைய பிரசிடென்சி ரேஷியோ பாத்தீங்கன்னா 87.6%. இதே கடந்த வருஷம் 84.1 தான் இருந்திருக்குது. பிரசிடென்சி ரேஷியோவும் அதிகமா இருக்குது. நியூ பிசினஸ் வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸும் இந்த குவார்டர்ல அதிகமா இருக்குது. அவங்க கொடுத்த கிளைமும் அதிகமா இருக்குது. ஆனா ஹெட்டிங் அவங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வச்சுட்டு நம்ம தான் இங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு கனவுலே இருக்கோம். இன்னும் தெளிவா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இதை பார்த்தீங்களா? இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. மற்ற பிரைவேட் கம்பெனி எல்லாம் growth காமிச்சிருக்காங்க. சாரி, ஒரே நிமிஷம். பாருங்க, நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி 6.9% growth ஆயிருக்கு. ஆனா LIC 2.5% டி growth ஆயிருக்கு. பிரைவேட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 33.7% growth ஆயிருக்கு இந்த டயத்துல. மார்க்கெட் ஷேர் என்னவோ நம்ம தான் அதிகமா இருக்கும். மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியத்துல LICயோட ஷேர் 67.5. இங்க LICயோட ஷேர் அப்படிங்கிறது வேற ஏதோ LICங்கிறது தனியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நம்மளுடைய ஷேர் தான். நீங்க ஒவ்வொரு முகவருடைய பங்களிப்பு தான் LICயோட ஷேருங்கிறது. அதனாலதான் இந்த நம்ம LICயை குறிப்பிடுறதுக்கு மீ அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையை குறிப்பிட்டிருக்கோம். மார்க்கெட் ஷேர் நம்ம லீடிங்கா இருந்தாலுமே இந்த குவார்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி 33.7% growth காமிச்சிருக்காங்க. நம்ம -2.5%ல இருக்கோம். இன்னும் தெளிவா அடுத்த ஸ்லைடு காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுல பாருங்க, ஜூன் 2021ல பிரைவேட் இன்சூரன்ஸோட growth பாருங்க. போன வருஷத்தை விட 33.94, 2019 விட 32.23%. LIC 2019 விட 16.26% growth. ஆனா 2020 ஜூனை விட 4.13% டி growth. இண்டஸ்ட்ரியோட டோட்டல் பாத்தீங்கன்னா 3.95% ஜூன் 2020ல growth ஆயிருக்குது.
ஜூன் 2020 விட இப்ப இந்த குவார்டர்ல வந்து growth ஆயிருக்குது. ஆனா நம்ம வந்து டீக்ரோத் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏதோ பிரைவேட் கம்பெனி எல்லாம் ஒண்ணுமே நம்ம போட்டிக்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அடுத்த காலம் பாருங்க, குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. பிரைவேட் இன்சூரன்ஸோட குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் 2021ல 33.73, 2020 கம்பேர் பண்ணா 8.9 growth. எல்ஐசி பாத்தீங்கன்னா 2020 கம்பேர் பண்ணா 20.52% வந்து டி growth. 2021 கம்பேர் பண்ணா 2.54% வந்து டி growth. இண்டஸ்ட்ரியோட மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா 2020 கம்பேர் பண்ணும்போது 13.0% வந்து டி growth. ஆனா 21 வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது 6.87% வந்து growthல இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப மீ அப்படிங்கறது பாயிண்ட்டுக்கு வரோம். ஏன்னா இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிரைவேட் வந்து நமக்கு போட்டியே இல்ல அப்படிங்கறது வந்து பொதுவா நம்மகிட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நம்ம தான் சார் மார்க்கெட் ஷேர் வந்து நமக்கு தான் அதிகமா இருக்கு, அதனால வந்து பிரைவேட்ல நமக்கு ஒரு அதெல்லாம் ஒரு இது எங்கேயோ சிட்டில தான் சார் அதெல்லாம் இருக்கு, நமக்கெல்லாம் ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க நண்பர்களே. அவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, growth ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்கள பத்தியான ஒரு புரிதலே இல்லாம நம்மளுடைய முகவர்கள் இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரைவேட் கம்பெனி பத்தியான புரிதல் நமக்கு இல்லைங்கிறது வந்து உண்மை. வளர்ச்சியாளர் மத்தியிலேயே அந்த பிரைவேட் கம்பெனியோடைய புரிதல் மிக 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 குறைச்சலா தான் இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா கவனிக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம முகவருக்கு இந்த இன்சூரன்ஸ் வாரியரே எடுத்துக்கங்களேன். இந்த இன்சூரன்ஸ் வாரியர் மூலம் அல்லது மிஷன் எம்டிஆர்டி ஏதோ ஒரு 5-6 குரூப் இதுல இருக்கீங்க. எல்லா குரூப்புமே நம்மளுடைய முகவருக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கிறோம். அந்த முகவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜெண்டா மாத்துறதுக்கு என்னென்ன இன்புட் வேணுமோ அத்தனை இன்புட்டும் நம்ம கொடுக்கிறோம். முகவர்களும் ஆர்வத்தோட கத்துக்கிட்டு அந்த ஃபீல்ட்ல போய் அப்ளை பண்றாங்க. என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்களோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய முகவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க. ஆனா அந்த செயல்படுத்தும் போது அவங்களுக்கு வரக்கூடிய தடை எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைவேட் கம்பெனி அவங்க கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு வைங்களேன், அங்க அந்த இடத்துல நம்ம ஆளுகளுக்கு குப்புன்னு வேர்த்தும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிளைண்ட்ட போய் நம்ம முகவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஜீவன் உமங்க வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. எப்படிலாம் அவருக்கு வந்து லைஃப் லாங் இன்சூரன்ஸ் கவரோட எப்படி அவருக்கு வந்து கேரண்டியா டோட்டலி இன்கம் டாக்ஸ் ஃப்ரீயா ரிட்டர்ன் வருது அப்படிங்கறது ரொம்ப இமோஷனலா அப்படியே அவரை என்னென்ன கத்துக்கிட்டாரோ அதெல்லாம் பேசியிருக்காரு. பார்ட்டி கிளைண்ட் அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இவர் என்ன நினைச்சிட்டார், நம்ம முகவர் நம்மளுடைய பயிற்சியில வந்து அந்த கிளைண்ட் அசத்திட்டோம், நமக்கு வந்து கண்டிப்பா பிசினஸ் கிடைக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளைண்ட், நல்ல ஒரு படித்த கிளைண்ட் தான், ஒரு ஹச்என்ஐ கிளைண்ட் தான் அவரு. அவர் வந்து இவர் பேசும்போது அவர் எந்த குறுக்கீடும் இல்லை, அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் குறிச்சிட்டே வந்திருக்கிறார். இவர் ஜீவன் உமங்க பத்தி என்னென்ன பிளஸ் எல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் குறிச்சுக்கிட்டே வந்துட்டு அவர் எல்லாம் கடைசி பிரசன்டேஷன்லாம் முடித்த பிறகு அவர்கிட்ட ஒரு சின்ன நோட்டீஸை தூக்கி போட்டிருக்காரு. அந்த என்ன நோட்டீஸ் அப்படிங்கிறத பாருங்க. எஸ்பிஐ லைஃப் பென்ஷன் வரலாற்றில் ஒரு புரட்சி. எஸ்பிஐ லைஃப் வழங்கும் 3 தலைமுறையை வாழ வைக்கும் பொன்னான பென்ஷன் திட்டம். பே 1 lakh for 5 years. Take 1 lakh pension after 11th years for you and spouse. Return of corpus 100%. 5 ஆண்டு முதலீடு பென்ஷன் திட்டம். 5 வருஷம் 1 லட்சம் கட்டுங்க. 11வது வருஷத்துல இருந்து லைஃப் லாங்கா 1 லட்சம் நீங்க இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கங்க. நீங்க இல்லைன்னா உங்க ஸ்பௌஸுக்கும் அந்த 1 லட்சம் கிடைக்கும். அவங்க இல்லைன்னா உங்களுடைய சன்னுக்கோ மகளுக்கோ 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஃபண்டு. இதே நீங்க 2 லட்சம் 5 வருஷம் கட்டினீங்கன்னா 14 வருஷத்துல இருந்து 2 லட்சம் வாங்கிக்கங்க. 24 lakhs உங்களுக்கு ஃபண்டு நீங்க இல்லாதப்ப. அதே மாதிரி 3 லட்சம் 5 வருஷம் கட்டுங்க. 11th இயர்ல இருந்து லைஃப் லாங்கா 3 லட்சம் வாங்கிக்கங்க. 36 லட்சம் ஃபண்டு. 4 லட்சம் 5 வருஷம் கட்டுங்க. 4 லட்சம் உங்களுக்கு பென்ஷனு.
48 லட்சம் ரூபாய் ஃபண்டு. அதே மாதிரி அவங்க 1 கோடி ரூபாய் 5 ஆண்டு கட்டுங்க. உங்களுக்கு 11th இயர்ல இருந்து 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் லைஃப் லாங்கா நீங்க இருக்கிற வரைக்கும். நீங்க இல்லைன்னா உங்க மிஸ்ஸஸுக்கும் பென்ஷன். ரிட்டர்ன் ஆஃப் கார்பஸ் பாத்தீங்கன்னா 12 crore வந்து உங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வருடங்கள் மட்டும் பணம் செலுத்தினால் போதும். நீங்கள் செலுத்தும் முதலீடு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பென்ஷன் வழங்கும் ஒரு அற்புத திட்டம். நீங்கள் செலுத்தும் பணத்துக்கு 101% உத்தரவாதம் பத்திரத்தில் அச்சடித்து தரப்படும். முதிர்வு தொகையில் 1.5% கூடுதல் வட்டி. ஜூம் பண்ணி காட்டுறேன், இது உங்களுக்கு படிக்க சிரமமா இருக்கு அப்படின்னா. நீங்கள் செலுத்தும் பணத்துக்கு 101% உத்தரவாதம் பத்திரத்தில் அச்சடித்து தரப்படும். முதிர்வு தொகையில் 1.5% கூடுதல் வட்டி பத்திரத்தில் அச்சடித்து தரப்படும். இத்திட்டத்தின் போது இறப்பு நேரிட்டால் நீங்கள் கட்டிய பணத்துக்கு 105% பிளஸ் கூடுதல் வட்டி 1.5% பிளஸ் 9.62% ரிட்டர்ன் சேர்த்து வழங்கப்படும். இத்திட்டத்தில் வழங்கும் பென்ஷனுக்கு வரி விலக்கு உண்டு. டாக்ஸ் பெனிஃபிட் 80cc 10 10D 10 10A அப்படின்னு போட்டு இந்த நோட்டீஸை தூக்கி போட்டாருங்க நம்ம ஆள் முன்னாடி. அது வரைக்கும் நல்லா அருமையா தெளிவா பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஆளு 5 ஆண்டு கட்டினா போதும் 11ஆவது வருஷத்துல இருந்து லைஃப் லாங் பென்ஷனு, அவங்களுடைய மிஸ்ஸஸுக்கும் பென்ஷனு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் எல்லாமே பாண்ட்ல அடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒன்ன இவருக்கு வந்து இதுக்கு என்ன சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றேனே. அவர் சொன்ன ஒரே பாயிண்ட் இதுதான் சார். இது வந்து எனக்கு என்னமோ ஷேர் மார்க்கெட் ஸ்கீம் மாதிரி தெரியுது சார். இந்த அளவுலாம் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அவங்க எல்லாம் பொய் சொல்லி விற்கிறாங்க சார். இது வந்து கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டை தான் சார் இருக்கும். நாங்க எல்லாம் வந்து உத்தரவாதமான இது சார். நாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 37 இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு சரிங்க, ஷேர் மார்க்கெட் ஸ்கீமா இருந்தா என்ன, எனக்கு எது பெனிஃபிட்டோ அதானே நான் பார்க்க முடியும். அவங்க தான் பத்திரத்திலே அச்சடிச்சு தாரேன்னு சொல்றாங்கல்ல. அது எந்த ஸ்கீமா இருந்தா என்ன? நீங்க மட்டும் பிரீமியத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க? என்ன வீட்டுல வச்சு பூட்ட போறீங்களா? நீங்களும் ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குங்கிறது காமன் தானே. அது என்னமோ உங்கள்கிட்ட மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கே எனக்கு இல்லாம போயிருமா? இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குங்கிறது அது நான் பிரைவேட்ல பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கு, உங்ககிட்ட பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கு. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, 15 வருஷம் கட்ட சொல்றீங்க. 15 வருஷம் கழிச்சு 16ஆவது வருஷத்துல இருந்து பென்ஷன் வருங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னோட அதோட முடிஞ்சு போயிடும், மொத்தமா பணம் வாங்கிக்கிறேங்கிறீங்க. இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தியான விவரங்கள் எனக்கு வந்து 5 வருஷத்துல இருந்து 16 வருஷத்துல இருந்து வந்து பணம் கிடைக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் திருப்பி அதான் சொல்றாரு சார். இது வந்து பிரைவேட்டு, அது வந்து அவங்கள வந்து மிஸ் செல்லிங்கா இருக்கலாம் சார் அப்படின்னு அதை திருப்பி சொல்றாரே ஒழிய இந்த ஸ்கீமை பத்தி அவருக்கு எஜுகேட் பண்ணவில்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட அவங்க வந்து கம்பேர் பண்ணி நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்காது. அதுல கஸ்டமர் மேல எந்த தப்பும் இல்லை. கஸ்டமர் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற அளவுக்கு நம்ம எஜுகேட்டா முதல்ல இருக்கோமா அப்படிங்கிற தெளிவு முதல்ல நீங்க உங்களை வந்து கேட்டு பாருங்க. அவர் சொல்றாரு எஸ்பிஐ பெஸ்ட்னு அவர் சொல்லலாம் சார், ஏன்னா அவருக்கு அதை பத்தி தெரியாது சார். நீங்க திருப்பி சும்மா அது ஷேர் மார்க்கெட் ஸ்கீம் மட்டும் சொன்னா மட்டும் பத்தாது. அந்த ஸ்கீம்னா என்ன அப்படிங்கறது தெளிவுபடுத்திருக்கோமா நம்ம என்னைக்காவது? அதை எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட கொடுத்து அவங்க டீடைல் சொல்லும் போது நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணும். பாருங்க, ஒரு கிளைண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க, 20 lakhs 5 வருஷம் கட்டுங்க, 6ஆவது வருஷம் உங்க ஃபண்டோட மதிப்பு 1,40,00,000. இயர்லி பென்ஷன் பாத்தீங்கன்னா 12,60,60,000, அதாவது மந்த்லி 1,05,000 ரூபாய். 10ஆவது வருஷம் உங்களுடைய ஃபண்டோட மதிப்பு 2 கோடி, இயர்லி பென்ஷன் 18 லட்சம், மந்த்லி பென்ஷன் 1,50,000 லட்சம், லைஃப் லாங் பென்ஷனு. கார்பஸ் வில் பி பெய்ட் டு நாமினி ஆஃப்டர் டெத் ஆஃப் தி அன்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லி பெரிய பாலிசியை கேன்வாஸ் பண்றாங்க. 5 வருஷம் 1 கோடி கட்டுங்க, 10 வருஷம் வந்து 1 கோடி வாங்கிக்கங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து கேட்சிங்கா இருக்குது. அப்ப நம்ம இந்த பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு பிளானை தான் அவங்க இந்த மாதிரி போக்கஸ் பண்றாங்க.
அப்ப ரிட்டையர் ஸ்மார்ட், அந்த எஸ்பிஐ லைஃப் ரிட்டையர் ஸ்மார்ட் பத்தி அவங்களுக்கு முதல்ல நம்ம எஜுகேட் பண்ணணும். சார் இந்த பிளானா என்ன அப்படிங்கறத நான் டீடைல் பண்றேன், நீங்க இந்த சார்ட்டை மட்டும் பார்த்து இந்த பிளானை முடிவு பண்ணாதீங்க, இந்த பிளானுடைய ஃபுல் டீடைல்ஸை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்த ஃபுல் டீடைலையும் புரிந்த பிறகு, எங்களுடைய ப்ராடக்டையும் நீங்க ஸ்டடி பண்ண பிறகு, இந்த ரெண்டுல எது பெட்டருங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சார். இப்ப எந்த முடிவுக்குமே வர வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ரிட்டையர் ஸ்மார்ட்டை பத்தி உங்களுக்கு முழுமையா சொல்றேன். ஏன்னா நீங்க இந்த சார்ட்டை பத்தி மட்டுமே பாக்குறீங்க, இந்த பிளான என்ன அப்படிங்கறத நீங்க முழுமையா பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கஸ்டமரும் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தாங்க, இதுதான் பெனிஃபிட்னாங்க, நான் வந்து இத சரி 5 வருஷம் தானே, ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சார் அவ்வளவு பெரிய அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம முழுமையா தெரிய வேண்டாமா சார்? சரி நீங்க சொல்லுங்களேன், நீங்க தான் பல இடத்துல போறீங்க, எல்ஐசில 30 வருஷமா இருக்கேங்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாரு. அப்படின்னா நம்ம உடனே இமிடியேட்டா என்னன்னா, இந்த பிளானை பத்தி நம்ம முதலையே படிக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. எந்த பிளானை பத்தி நம்மளுடைய கிளைண்ட் கேட்பாருன்னு நமக்கு தெரியாது. எந்த பாலிசியை கேட்டாலும் சரி, அவர் எந்த கம்பெனி ப்ராடக்டை கேட்டாலும் சரி, ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுங்களா? அந்த ப்ராடக்டை வந்து நம்ம படிப்பதற்கு ஆன்லைன் போங்க, அந்த கம்பெனியோட நெட்டுக்கு போய் அந்த கம்பெனியோடைய அந்த ப்ராடக்ட் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு படிச்சு காட்டுங்க. அதுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதுல என்னென்ன சட்ட நுணுக்கங்கள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண தவறுறாங்க அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டிட்டாலே அவரு அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் வருவாருங்க. நீங்க வேணா பாருங்க. அதுக்கு உதாரணமா இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ரிட்டையர் ஸ்மார்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. ஸ்மார்ட் பர்சன், ஸ்மார்ட்டர் ஃபியூச்சர், ரிட்டையர் ஸ்மார்ட். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டான் பாருங்க, இன் திஸ் பாலிசி த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ இஸ் பர்ன் பை தி பாலிசி ஹோல்டர். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் வந்து முழுமையா பாலிசி ஹோல்டருக்குன்னா அப்படின்னாலே இதை நமக்கு நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க்டு பிளான், லிங்க்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 50 இயருக்கு அப்புறம் பார்சியலி வித்ட்ரா பண்ற வாய்ப்பும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ், கியூ ஃபியூச்சர்ஸை மட்டும் அவர் நமக்கு வந்து படிச்சு காட்டக்கூடிய ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி படிக்கிற அளவுக்காவது நம்ம இங்கிலீஷ் நாலேஜை வந்து ஒவ்வொரு முகவருமே வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டாதான் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளைண்ட்ட போய் உட்காரும் போது நம்ம அந்த ஸ்பாட்டிலேயே அவங்களுக்கு வந்து நம்ம பேச முடியும். இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் ஆயிடுவோம். உங்க மைண்ட்லயே என்ன ஆகும்னா, சார் நம்ம எஸ்பிஐ 5 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஸ்கீம் எல்ஐசில இல்லையே, என்னடா பண்றது, இத்தனை வருஷமா அவரை ஃபாலோ பண்ணி கடைசியில கை மாறிடும் போல் இருக்குது சார், கடைசியில 50-50 ஆச்சும் அங்க கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஞ்சுற அளவுக்கு வந்துடுறோம். அதுக்கு பதிலா நம்ம அங்க உட்காந்து அப்பயே அவரோட இதுலயே நீங்க உங்களுடைய போன்லயே கூட நெட்ல போட்டு அந்த ப்ராடக்ட் ப்ரௌச்சரை எடுத்து காமிச்சீங்கன்னா அவர் அப்பயே நம்ம வழிக்கு வந்துருவாரு. பாருங்க இதோட கீ ஃபியூச்சர்ஸ் பாருங்க. கீ பெனிஃபிட் என்ன சொல்றாங்க, யுவர் ஃபண்ட் வேல்யூ இஸ் பூஸ்டட் through guaranteed addition of up to 210% of annual premium. உங்க ஃபண்ட் வேல்யூ வந்து ஆனுவல் பிரீமியத்தை விட 210% வரையும் கேரண்டீடு அடிஷன் மூலமா பூஸ்டப் பண்ணுவோம். எப்ப பூஸ்டப் பண்ணுவோம்? guaranteed additions are paid regularly for the policy term 15 years or more. பாலிசி டேம் வந்து 15 வருஷம் அதுக்கு மேல போட்ட பாலிசிக்கு மட்டும்தான் இந்த கேரண்டீடு அடிஷன் வந்து ஆட் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் 15th பாலிசி இயர்ல இருந்து at the end of every year thereafter till the end of policy term.
அப்ப நீங்க போடக்கூடிய பாலிசி வந்து 10 வருஷ பாலிசி. அப்ப 10 வருஷ பாலிசிக்கு கேரண்டீடு அடிஷன் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து டெர்மினல் அடிஷன் ஆஃப் 1.5% ஆஃப் ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டி அப்ப என்ன பண்றாங்க, அல்லது வெஸ்டிங் ஆர் ஆன் ஏர்லியர் டெத், இந்த மாதிரி ஒரு 3 நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன பண்றாங்க, ஃபண்ட் வேல்யூல 1.5% கூட்டிக்கிறாங்க. டெர்மினல் போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க. No need to worry about your investment as the same are managed on your behalf by SBI Life through advantageous plan அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா உங்க ஃபண்டை வந்து நாங்க மேனேஜ் பண்றோம். அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி worry பண்ண வேண்டாம். இந்த ஃபண்ட் இந்த பிளான் என்ன கேரண்டி பண்ணுது, அட்வான்டேஜ் பிளான் கேரண்டி a minimum 101% of all premium paid at maturity vesting. அதாவது 100 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா 101 ரூபாய்க்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. எதுக்கு கேரண்டி இருக்கு, 101% மெச்சூரிட்டில கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேரண்டி. சரி, இல்லைன்னா என்ன கேரண்டி, கேரண்டி a minimum of 105% of all premiums paid till the date of intimation of death claim on earlier death. டெத் ஆயிட்டா 100 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா 105 ரூபாய் கேரண்டி. எப்படி இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்லங்க பிளானு. 100 ரூபாய் கட்டியிருந்தா 105 ரூபாய் தான் கேரண்டி. மெச்சூரிட்டி அப்ப 101 ரூபாய் கேரண்டி. முதல்ல இந்த பிளானை ஃபுல்லா படிச்சு காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளானோட கம்பேரிசன் நம்ம காட்டலாம். ஆப்ஷன் டு பே பிரீமியம் ரெகுலர்லி ஆர் ஃபார் எ லிமிடெட் பீரியட். நீங்க வந்து பிரீமியத்தை ரெகுலராகவும் கட்டலாம், இல்ல ஷார்ட் டேர்மாவும் கட்டலாம். ஃபிளெக்சிபிலிட்டி டு போஸ்ட்போன் யுவர் வெஸ்டிங் ஏஜ். நீங்க பென்ஷன் எப்ப இருந்து வரணும் அப்படிங்கறத நீங்க போஸ்ட்போன் பண்ணலாம். டாக்ஸ் பெனிஃபிட் அவைலபிளா இருக்கு ஆஸ் பர் ப்ரிவைலிங் டாக்ஸ் லாஸ். இந்த கேரண்டீடு அடிஷன்ங்கிறது எப்ப அப்ளை ஆகுமாமா, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பாலிசி டேர்ம் ஆஃப் 35 இயர்ஸ். 35 வருஷம் டேர்ம் போட்டா தான் இந்த 210% கேரண்டீடு அடிஷன்ங்கிறது வரும். அடுத்து நம்ம போக போக அதை பார்க்கலாம். இதான் கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஹவு டஸ் தி பிளான் ஒர்க் பாருங்க. திஸ் இஸ் a unit linked pension plan which take care of your fund accumulation at maturity vesting. You have the option to purchase an immediate annuity plan or invest the proceed in a single premium deferred pension plan or defer the vesting if you are below 55 years of age at the time of vesting. இந்த மாதிரி நீங்க பணம் கட்டி முடிச்சாச்சு, உங்களோட டேர்ம் முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்றாங்க, அந்த ஃபண்ட் வேல்யூ வச்சு நீங்க இமீடியட்டா பென்ஷன் வர்ற மாதிரி ஒரு ஆனுட்டி பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா சிங்கிள் பிரீமியம் பிளான் டிஃபர்டு பென்ஷன், நீங்க பென்ஷனை ஒரு 5 வருஷம் கழிச்சு அல்லது இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படிங்கறது சொல்லலாம். அது எப்ப சொல்லலாம் அப்படின்னா 55 வயசுக்கு கீழே நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த வெஸ்டிங்கை வந்து நீங்க டிஃபர் பண்ணலாம். annuity will have to be purchased from SBI Life. SBI Life மூலமா தான் அந்த annuity பிளானை வாங்கணும். அடுத்து ஒரு முக்கிய பாயிண்ட் பாருங்க, and will be based on the rates available at the time of purchase of annuity. இந்த annuity நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன annuity ரேட் இருக்கோ அதுதான் அவைலபிள் வரும். இப்பயே நீங்க 1 lakh கட்டுங்க, 1 lakh பென்ஷன் வாங்கிக்கங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனுட்டி ரேட் என்னங்கிறது அந்த டயத்துல தான் முடிவாகும். சரி, த பிரீமியம் பெய்டு பை யூ நெட் ஆஃப் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் அதெல்லாம் விட்டுருங்க. சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம டச் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பென்ஷனுங்கிறது அந்த டயத்துல என்ன ஆனுட்டி ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 30 to 70 வரைக்கும், மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 40 to 80. ரெகுலர் பிரீமியம் இருக்கு, லிமிடெட் பிரீமியம் இருக்கு. பாலிசி டேர்ம் போட்டீங்கன்னா 10, அதுக்கப்புறம் 15ல இருந்து 35 வருஷம் வரைக்கும் இருக்கு. 15, 16 வருஷம், 17 வருஷம், அப்படி 35 வருஷம் வரைக்கும் இருக்கு. பிரீமியம் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி எல்லா மோடும் இருக்கு. பிரீமியம் பேயிங் டேர்ம் பாருங்க, இந்த லிமிடெட் பாலிசிக்கு 10 வருஷ பாலிசிக்கு வந்து 5 வருஷம் கட்டலாம், 8 வருஷம் கட்டலாம். இப்ப இவங்க கொடுத்த கொட்டேஷன் பாத்தீங்கன்னா இதான் கொடுத்திருக்காங்க. 10 வருஷ டேர்ம், 5 வருஷம் பிபிடி போட்டு கொடுத்திருக்காங்க. 10 வருஷ பாலிசிக்கு 8 வருஷம் பிபிடியும் இருக்கு.
இதே 15 to 35 இயர்ஸ் நீங்க டேர்ம் சூஸ் பண்ணீங்கன்னா பிபிடி வந்து 5 வருஷம் கட்டலாம், அல்லது 8 வருஷம் கட்டலாம், அல்லது 10 வருஷம் கட்டலாம், அல்லது 15 வருஷம் கட்டலாம். பிரீமியம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி 24,000, ஆஃப் இயர்லி, மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2,500 ரூபா. இது வந்து ரெகுலர் பிரீமியத்துக்கு. லிமிடெட் பிரீமியத்துக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி 5,000 ரூபா. அதுக்கு குறைச்சாலா பாலிசி இல்லை. இயர்லி 40,000 ரூபா. அடுத்தது ஃபண்டு டைப் எல்லாம் கூட விட்டுருங்க. எந்தெந்த ஃபண்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் போடுறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. இது நமக்கு வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அவருக்கு தெரியும் இந்த கியூ ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ல என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம காமித்தால் போதுமானது. என்ஏவி கேரண்டி அடிஷன் வாங்க, இந்த வாங்க, இது வாங்க. இன்ஃபோர்ஸ் பாலிசியில including fully paid up policy are rewarded to regular guaranteed addition of 10% of annual premium. Guaranteed addition will start from the end of 15th policy year and at the end of every year thereafter till maturity vesting. Guarantee addition would not apply to policy where vesting date has been deferred without payment of further premium. இத பாருங்க, இதுதாங்க அங்க சொன்னாங்க இல்லைங்களா, 210% வரைக்கும் உங்களுக்கு நாங்க கேரண்டி அடிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 35 வயது நபரு 1 லேக் கட்டுற மாதிரி 35 வருஷ டேம் எடுக்கணும். 35 வருஷ டேம் எடுத்தாரு அப்படின்னா 15வது வருஷம் வரைக்கும் அவருக்கு எந்த கேரண்டி அடிஷனும் கிடையாது. 15ல இருந்து 35 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 10%. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15ல இருந்து 35 வயசு வரைக்குங்கிறது 21 இயர்ஸ் டேம். 21 into 10%னா 210% into 1 லேக் 2,10,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு கேரண்டி அடிஷன்ங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நீங்க பார்த்த திட்டத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க 10 வருஷ டேம் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. சார் நான் சொல்றது புரியுதா? கரெக்டா போகுதா? புரியுது சார், நல்லா புரியுது சார், நல்லா புரியுது சார், நல்லா புரியுது. போயிட்டு இருக்கு சார். ஓகே, சூப்பர். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, மெச்சூரிட்டி அப்ப what is more at the end of policy term, A would get maturity fund value inclusive of guaranteed addition plus terminal addition of 1.5%. அப்ப நீங்க 10 வருஷ டேர்ம் போடும்போது உங்க ஃபண்ட் வேல்யூல இந்த 1.5% வேணா உங்களுக்கு கூடுமே ஒழிய இந்த கேரண்டி அடிஷன்ங்கிறது வராது. ரைட். அடுத்து முக்கியம் டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ல இந்த அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் லைஃப் அஷ்யூர்டு வைல் பாலிசி இன் ஃபோர்ஸ் ஹையர் ஆஃப் ஃபண்ட் வேல்யூ terminal addition or 105% of total premium paid till the date of intimation of death claim is payable to the eligible beneficiary. டெத் ஆயிட்டாரு அப்படின்னா ஃபண்ட் வேல்யூ அதிகமா இருந்தா அது கொடுப்பாங்க. இல்லைன்னா அவர் கட்டின பிரீமியத்தை விட ஒரு 5% சேர்த்து அவருக்கு கொடுப்பாங்க, அவங்களுடைய நாமினிக்கு கொடுப்பாங்க. ரைட்டு. நாமினிக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the beneficiary can use the death benefit amount as per the below mentioned option. என்ன பண்ணலாம், receive the entire proceed as lump sum. lump sum அந்த பணத்தை வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா utilize the entire proceed of the policy or part thereof for purchasing an annuity and then prevailing rate. இந்த பாயிண்ட கவனிங்க. ஸ்பௌஸுக்கு பென்ஷன் வரும்னு சொன்னாங்களே சார், அந்த ஸ்பௌஸுக்கு வர்ற பென்ஷன் எந்த ரேட்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் தி தென் ப்ரிவைலிங் ரேட். அப்ப என்ன ப்ரிவைலிங் ரேட் இருக்கோ அதுபடி வரும். அவர் வாங்கின பென்ஷன் ரேட்டு அப்ப என்ன ப்ரிவைலிங் ரேட்டோ அதுபடி வரும். அவர் ஒரு 10 வருஷம் வாங்கிட்டு டெத் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்க மிஸ்ஸஸ் இந்த பணத்தை அவர் பென்ஷனா வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப என்ன பென்ஷன் ரேட் இருக்கோ அதுபடிதான் அவங்க மிஸ்ஸஸுக்கு பென்ஷன் வரும். தெளிவா கொடுத்துருக்காங்க. அட் தி தென் ப்ரிவைலிங் ரேட் ப்ரொவைடட். இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சேர்றதுக்கான தகுதி இருந்ததுன்னா அவங்க அந்த ஸ்கீம்ல சேரலாம். அந்த மினிமம் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இவ்வளவு பென்ஷன் வரணும் அப்படின்னு அந்த ஃபண்ட் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு இருந்தா தான் இதுல வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். நமக்குள்ள முக்கிய பாயிண்ட், பென்ஷன் அப்படிங்கிறது அந்த டயத்துல தான் முடிவாகும். ஸ்பௌஸோட பென்ஷனுங்கிறது அந்த டயத்துல என்ன ரேட்டோ அதுதான் முடிவாகும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன சார்? மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் பாலிசி டேர்ம் யூ வில் ரிசீவ் ஹையர் ஃபண்ட் வேல்யூ அல்லது 101% ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்டு. இதை வச்சு என்ன பண்ண முடியும், நீங்க மெச்சூரிட்டி பணத்தை வச்சு இமிடியேட் ஆனுவிட்டி வாங்கணும் அல்லது
நீங்க 55 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா டிஃபர்டு ஆனிட்டி வாங்கலாம். டிஃபர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 80 வயசு வரைக்கும் நீங்க தள்ளி போடலாம். பாருங்க, இன்னொன்னு போட்டுருக்காங்க இல்லைங்களா, டாக்ஸ் பெனிஃபிட் 10 வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பிரீமியம் பெய்ட் அண்டர் தி பாலிசி ஆர் எலிஜிபிள் அண்டர் டாக்ஸ் டிடக்ஷன் 80cc வரும். ஓகே, நோ ப்ராப்ளம். On vesting or on surrender, the policy holder can currently compute up to 1/3 of the policy proceed as per the Income Tax Act. This computed value is exempted from tax under Section 10(10)(a) of Income Tax Act. The non-computed pension taken in the form of immediate annuity is currently taxable. Pension வாங்குற amount taxable. Death benefit under this policy is tax exempt. அது அவங்க லம்சமா டெத் பெனிஃபிட் வாங்கினாங்கன்னா அது செக்ஷன் 10(10)(d) படி டாக்ஸ் பெனிஃபிட் வந்துடும். அதுல அந்த ஃபண்டுல 1/3 கம்ப்யூட் பண்ணாங்கன்னா 10(10)(a) படி டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்துடும். ஆனா பென்ஷனா வாங்குற அமௌண்ட் கரண்ட்லி டாக்ஸபிள் சார். நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ரூல் படி நீங்க வாங்கக்கூடிய பென்ஷன் டாக்ஸபிள். புரிஞ்சு போச்சா? இத பத்தியான முழுமையான சமாச்சாரம் இப்ப வரைக்கும் நம்ம படிச்சு காமிச்சிட்டோம். இப்ப வரலாம், அவங்க கொடுத்த நோட்டீஸுக்கு வரலாம். சார் இப்ப நீங்க பாருங்க, 1 லட்சம் கட்டுறீங்க, 5 வருஷம் கட்டுறீங்க. 11வது வருஷம் அவங்க என்ன சொல்றாங்க, 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஃபண்டு வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க, 12 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. 1 லட்சம் இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 5 லட்சம். இந்த 5 லட்சம் 10வது வருஷம் 12 லட்சம் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. நீங்களே தெளிவா பார்த்துட்டீங்க. அது ஷேர் மார்க்கெட் ஸ்கீம். 10வது வருஷம் 12 லட்சம் வரணும். அது எப்படி எந்த கணக்குல வருங்க நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு ரைட்டு. அப்படியே அவங்க சொல்ற கணக்குப்படி 12 லட்சம் வந்துருச்சுன்னே வைங்க சார். 12 லட்சம் வந்துருச்சு. இந்த 12 லட்சத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் அவங்க உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5% மேல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பென்ஷன் ரேட்டு இருந்தா தான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வரும். அதுல தெளிவா சொல்லியிருந்தாங்க, அப்ப என்ன பென்ஷன் ரேட் இருக்கோ அதுபடிதான் உங்களுக்கு பென்ஷன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி சார் 8.5% பென்ஷன் ரேட் இருக்கும்னு எப்படி சார் கேரண்டி பண்ண முடியும்? அவங்களுடைய கம்பெனியோட பிளான் ப்ரௌச்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுக்கு அதுதான் நான் வந்து தெளிவுபடுத்தினேன். அவங்களுடைய கம்பெனி வெப்சைட்ல போயிட்டு தான் அவங்களுடைய கம்பெனியோடைய ப்ராடக்டை முழுமையா உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். தயவு செய்து இந்த நோட்டீஸ் உள்ள புள்ளி விவரம் எந்த அளவுக்கு உங்களை மிஸ்லீடிங் பண்ணுதுன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா சார்? இப்ப உங்களுக்கு புரியுதா சார்? நல்லா புரியுது சார். எக்ஸலென்ட் சார், எக்ஸலென்ட் சார். புரியுதா? நல்லா புரியுது, நல்லா புரியுது சார். நல்லா அப்ப இத நம்பி நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போனீங்களா சார்? இங்க பாருங்க சார், போட்டிருக்காங்க மொத்தமா டாக்ஸ் பெனிஃபிட் 80cc செக்ஷன் 10(10)(d) 10(10)(a) என்னன்னு புரிஞ்சிட்டீங்களா? செக்ஷன் 8cc என்னங்க, நீங்க கட்டக்கூடிய பிரீமியம். அது வேணா உங்களுக்கு 1.5 லட்சம். ஓகே. செக்ஷன் 10(10)(d) எதுக்கு? டெத் பெனிஃபிட்டுக்கு. செக்ஷன் 10(10)(a) எதுக்கு? நீங்க சப்போஸ் ஃபண்ட் வேல்யூ 1/3 கம்ப்யூட் பண்ணீங்கன்னா அதுக்கு. நீங்க வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு சார். அதை பத்தி இதுல ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா சார்? நீங்க பாத்தீங்க இல்லையா? அது ஃபுல்லி டாக்ஸபிள். இப்ப உங்களை இந்த பொரியில எது சார் சிக்க வச்சுச்சு? எலி பொரியில மசால் வடைய வைக்கிறோம். எலி மேல உள்ள பாசத்தின் அலையா சார்? பாவம், எலி வந்து எங்கேயுமே பசியால கஷ்டப்படக்கூடாது, அதனால வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும், நம்ம வீட்டுக்கு வருது ஆசையா, அது வந்து பட்னியா போயிடக்கூடாதுன்னு அது மேல உள்ள பாசத்திலேயே நம்ம வடை வைக்கிறோம். அதை பிடிச்சி கொல்லணுங்கிறதுக்காக வைக்கிறோம். அதே மாதிரி என்ன சொன்னா உங்களுக்கு கவர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த ஷார்ட் டைம் அவங்க பிடிச்சுக்கிட்டு உங்களை பொரியில சிக்க வைக்கிறாங்க சார். இதுல எவ்வளவு சூட்சமம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். நீங்க எங்க ப்ராடக்ட் போடுங்க போடல அது வேற விஷயம்.
ஆனா எதையும் முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கிளைண்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் சார் நான் உங்க மேல உண்மையான காட்டுற அக்கறை. நீங்க ஏதோ நீங்க எஸ்பிஐல போறீங்கிற ஒரு ஆதங்கத்துல நான் பேசலைங்கிறதுக்காகத்தான் நான் முதல்ல அவங்களுடைய கம்பெனி வெப்சைட்லயே போய் அந்த ப்ராடக்ட முழுமையா உங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு, இதுல நான் சொல்றது ஏதாவது ஒரு வார்த்தை பொய் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? நீங்க அந்த கம்பெனி உங்களுக்கு இந்த பிட் நோட்டீஸ் கொடுத்தாரு பாருங்க, அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. அவருக்கே இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது சார். அந்த முகவருக்கே நான் அடிச்சு சொல்றேன், 100% இந்த ஸ்கீமை பத்தி முழுமையா தெரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பில்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி பிட் நோட்டீஸ போட்டு அவர் போன் நம்பரை போட்டு அவர் சிக்கல்ல மாட்டிருக்க மாட்டார். இந்த நோட்டீஸை மட்டும் நான் ஐஆர்டிஏ கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அந்த முகவருடைய லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும் சார். அவர் எங்கேயுமே எந்த கம்பெனிலுமே அவர் முகவர் தொழில் வந்து பண்ண முடியாது. அப்ப இந்த திட்டத்தை மிஸ் செல்லிங் பண்றாங்க சார். இப்ப நான் என்னுடைய ஸ்கீமுக்கு வரேன் சார். இப்ப வந்து நீங்க இதை ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எது லாபம் இருக்கோ அதை செய்யுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் உதவி பண்றேன். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய நோக்கம் சார். இப்ப வாங்க என்னுடைய பிளான் சொல்றேன் நானு. நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் தான் பிடிக்குது அப்படின்னு நான் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நீங்க அவ்வளவு பெரிய முடிவுக்கு போனீங்க? நான் எத்தனை வருஷமா உங்ககிட்ட நான் பாலிசி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ உங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களை எதை கவர்ச்சி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் கட்டினா போதும் அப்படிங்கறத உங்களை வந்து கவர்ச்சி பண்ணிருக்கு. அப்ப இந்த ஸ்கீமையே நான் அப்படியே தரேன் சார். எங்கிட்டயே இதே ஸ்கீமை இவங்க என்ன சொன்னாங்களோ இந்த ஸ்கீமை நான் அப்படியே தரேன். அப்படி தரும்போதே உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் வருங்கிறத பாக்குறீங்களா? கொஞ்சம் பே 3,65,000 ஃபார் 5 இயர்ஸ். 5 வருஷம் 3,65,000 ரூபாய் கட்டணும் சார். நான் அவங்கள மாதிரி சும்மா 1 லட்சம் கட்டுங்கன்னா பொய் சொல்ல விரும்பல. ஏன்னா 1 லட்சம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கொடுக்க முடியாதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுல உள்ள பெனிஃபிட் மாதிரியே உங்களுக்கு வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 5 வருஷம் மட்டும் 3,65,000 ரூபாய் கட்டுங்க. கட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் ஃப்ரம் டே 1ல விபத்து என்றால் ஆக்சிடென்ட்னா 89 லட்சம் சார். நார்மல்னா 46 லட்சம். ஏன் முதல்ல விபத்தை போட்டிருக்கேன் அப்படின்னா விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம். நார்மலை விட விபத்து தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம விபத்து கவரை சொல்லிட்டு தான் நார்மல் டெத்துக்கு வரணும். டே 1ல விபத்துனா 89 லட்சம் சார் உங்க ஃபேமிலிக்கு கவரேஜ். நார்மல்னா 46 லட்சம் சார். 100வது வயசுல விபத்துனா 92 லட்சம் சார். நார்மல்னாலும் 92 லட்சம் சார். என்ன அர்த்தம்? நீங்க பாலிசி போட்ட நாள்ல இருந்து உங்களுடைய 100 வயசு வரைக்கும் நாங்க இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கிறோம் சார். அடுத்து இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், ஃப்ரம் 11th இயர்ல இருந்து உங்களுடைய 99வது வயசு வரைக்கும் வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் சார். இது மட்டும் அல்லாம உங்களுடைய வயசு 100ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் 92 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் சார். 100 வயசு வரைக்கும் நான் இருப்பேனா அப்படின்னு நீங்க டவுட் பண்ணீங்க அப்படின்னா நான் எதுக்கு மெச்சூரிட்டி 100 வயசுன்னு சொல்றேன் அப்படின்னா 100 வயசு வரைக்குமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, மெச்சூரிட்டி இருக்கு. நீங்க இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு 100 வயசுக்குள்ள எந்த ஏஜ்ல நீங்க இல்லைனாலும் அது வரைக்கும் சேர்ந்து இருக்கிற பாலிசி தொகை, போனஸ் தொகை, கூடுதல் போனஸ் தொகை எல்லாமே உங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும் சார். மேக்சிமம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றேன். உங்களுக்கு டீடைல் கொட்டேஷன் அடுத்து நான் காட்டுறேன். இதோடைய கீ ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். டோட்டல் பிரீமியம் நீங்க எவ்வளவு தான் கட்டுறீங்க சார்? 5 வருஷமும் சேர்ந்து 18.25 லட்சம் தான் கட்டுறீங்க சார். டோட்டல் பெனிஃபிட் எவ்வளவு தெரியுமா வாங்குறீங்க நீங்க? ஃப்ரம் 11th இயர்ல இருந்து ஏஜ் 100 வரைக்கும் 1.56 crore வாங்குறீங்க. அதுவும் டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் சார். அந்த பென்ஷன் மாதிரி வாங்குனீங்கன்னா டாக்ஸ் வரும் சார். இப்ப இந்த மெத்தட்ல வாங்கும்போது உங்களுக்கு டோட்டலி இந்த 1.56 crore டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன். எப்படி சார் இருக்கு இந்த ஸ்கீம்? எப்படி இருக்கு? இதை பத்தியான முழு விவரத்தை காட்டவா அப்படின்னு சொன்னா கிளைண்ட் வந்து காட்டுங்கன்னு தான் சொல்லுவாரு. இது என்ன அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன பிளான் சார்?
இது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளுங்க. 5 வருஷம் மட்டும் கட்டினா போதும்னு சொல்லிட்டாரு அவரு. 5 வருஷம் மட்டும் கட்டினா போதும். நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு 5 வருஷம் மட்டும் கட்டுறதுக்கு? பட்ஜெட் பிளஸ் இப்ப இருக்கு நம்மகிட்ட அருமையான ஒரு டூல் எல்ஐசி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைவேட் கம்பெனியோட தாக்கத்தை குறைப்பதற்காக இதுவரைக்கும் நமக்கு வந்து ஆயுதமே இல்லாம இருந்தது. ஆயுதமே இல்லாம போர்க்காலத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. நம்மகிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்து இப்ப நம்ம வந்து போர்க்காலத்துக்கு அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பட்ஜெட் பிளஸ் அவருக்கு 10 வருஷத்துல இருந்து பணம் வேணுங்கிறார். 10 வருஷம் முடிஞ்ச உடனே 11ஆவது வருஷத்துல இருந்து பணம் வேணும்னு கேட்கிறார். அப்ப பட்ஜெட் பிளஸ்ல 11th இயர்ல முடிகிற மாதிரி ஒரு 1 lakh, 12th இயர்ல முடிகிற மாதிரி ஒரு 1 lakh, 13th இயர்ல முடிகிற மாதிரி ஒரு 1 lakh, 14th இயர்ல முடிகிற மாதிரி ஒரு 1 lakh, 15th இயர்ல முடிகிற மாதிரி ஒரு 1 lakh. அடுத்து ஜீவன் உமங்கு 15 இயர்ல 37.5 லட்சம். ஆனா 15 இயர் டேர்ம் போட்டு நம்ம கொடுத்தாலும் அவர் 5 வருஷம் மட்டும் கட்டினா போதும்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? 5 வருஷத்துக்கு அப்புறம் அது பெய்டப்பா மாறி 12.5 லட்சமா மாறிடும். 12.5 லட்சத்துக்கு 8% போடும்போது அவருக்கு 1 lakh பெனிஃபிட் இந்த மாதிரி வருது. 5 ஆண்டு மட்டும் அவர் பிரீமியம் கட்டினா போதும். அதுக்கப்புறம் 11ஆவது வருஷத்துல இருந்து 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷம் மட்டும் 2 லட்சம் வரும். இதுல நான் வந்து பட்ஜெட் பிளஸோட எல்லையை வந்து கணக்கிலே எடுத்துக்கல. பேசிக் சம்மஸ்யூடு தான் நமக்கு நம்ம வந்து கணக்கில் எடுத்திருக்கோம். எல்லைங்கிறது அது எக்ஸ்ட்ரா அது வந்துட்டு போகுது. எப்பயுமே நம்ம சொல்றதை விட கூட வந்துட்டா எந்த சிக்கலும் இல்லைங்க. குறைச்சு வந்தாதான் ப்ராப்ளம். 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh அவருக்கு லைஃப் லாங்கா வந்துட்டு இருக்குது. இன்சூரன்ஸ் கவர் வந்துகிட்டு இருக்குது. விபத்து கவர் வந்துகிட்டு இருக்குது. லோன் ஆப்ஷன் வந்துகிட்டு இருக்குது. சரண்டர் ஆப்ஷன் வந்துகிட்டு இருக்குது. அப்படியே காமிச்சிங்கன்னா 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு நீங்க கட்டுற பணம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 18.25 லட்சம் கட்டுவீங்க. கிட்டத்தட்ட 1,56,00,000 ரூபாய் நீங்க வாங்கிக்குவீங்க சார். இதுதான் எங்களுடைய ஸ்கீமு. இப்ப நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க, முடிவு பண்ணிக்கங்க. அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணி இந்த மாதிரி அவர்கிட்ட பேசும்போது கிளைண்ட் என்ன சொல்லுவார் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? இப்ப யாராவது ஒரு 2 பேர் பேச முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிடலாம் சார். ஒரு 2 பேர் என்னச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி இதை நான் கொஞ்சம் காமிச்சறேன். இது ரிட்டையர் ஸ்மார்ட் ஜீவன் உமங்கு உள்ள வித்தியாசம் பாருங்க. ரிட்டையர் ஸ்மார்ட் மார்க்கெட் ரிஸ்க், ஜீவன் உமங்கு நோ மார்க்கெட் ரிஸ்க், நோ இன்சூரன்ஸ் கவர். இதுல இன்சூரன்ஸ் கவர் டில் ஏஜ் 100, கார்பஸ் நாட் கேரண்டீடு, இங்கே கார்பஸ் கேரண்டீடு, பென்ஷன் ரேட் நாட் கேரண்டீடு, இங்க எஸ்பி ரேட் கேரண்டீடு, பென்ஷன் டாக்ஸபிள், இது வந்து நான் டாக்ஸபிள், டெத் பெனிஃபிட் நாட் கேரண்டீடு, டெத் பெனிஃபிட் கேரண்டீடு. சொல்லுங்க சார், இப்ப சொல்லுங்க. 2 பேர் இருக்காங்க சார். டேனியல் அண்ட் லோகநாதன் இருக்காங்க சார் லைன்ல. Hello sir. Good evening. I am Daniel Kribagaran, SBA from Tambaram branch, Chennai 1. சொல்லுங்க சார். Happy to இது மாதிரி ஒரு நல்ல கிளாஸ். This is the first time உங்க கிளாஸ் கேக்குறேன். நான் அப்படியா? அவர் கூட நான் வந்து இதுல ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் டெல்லியில, குர்கான்ல. ஓ சூப்பர் சூப்பர். இருந்தார் அவரு சுரேஷ்குமார். மேபி மறந்துருக்கலாம். ஓகே. என்னன்னா வெரி நான் ஆக்சுவலா உமங் தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த உமங்க்கு முன்னாடி அந்த பட்ஜெட் பிளஸ் போட்டீங்க பாருங்க, நல்ல செம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக தான் முக்கியமா போன். நான் ஆக்சுவலா நீங்க சொல்ல வரும்போது உமங் தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் அந்த பட்ஜெட் பிளஸ் ஒரு 5 வருஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இருந்தது சார். வெரி நைஸ் சார், வெரி நைஸ் பிரசன்டேஷன். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. சுரேஷ்குமார் எப்படி இருக்கீங்க? கொரோனா எல்லாம் சரியாயிடுச்சுங்களா? லோகநாதன் சார். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அதான் நெத்தி அடி அடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரிதான். என்னன்னா அந்த பிரைவேட் கம்பெனிக்காரன்ல அந்த வார்த்தை ஜாலத்திலேயே வந்து கஸ்டமரை ஏமாத்திடுறாங்க. நம்மளுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சில பேர்த்துக்கு இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் புரியாதனால நம்ம அதை பார்த்தோன்னே மிரண்டுறோம். ஹலோ, இனிமே மிரள கூடாது. அவனை வந்து மிரள வைக்கணும். இனி நம்மளுடைய ப்ராடக்ட் எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிட்ட வச்சு வர முடியுமா சார்? அவங்க வரவே முடியாது சார், வரவே முடியாது. அதாவது சார் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி
அத வந்து அவங்க முன்னாடி அவங்களுக்கு முழுமையா எடுத்து சொல்லி நம்மள்ட்ட என்ன இருக்குது. ஓகே சார், ஓகே. நம்ம அடுத்து நம்ம பெரிய என்ன பேசுவோம் ஃபுல்லா கிளாஸ் முடிச்ச பிறகு. ஆனந்தி, தேங்க் யூ. ஆனந்தி, ஓகே, ஆனந்தி அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆனந்தி, ஹலோ. சொல்லுங்க மேடம். சார், கேன் யூ ஹியர் மீ? ஹியர் மீ. சொல்லுங்க மேடம். சார், இப்போ அந்த ஓகே சார், அந்த கால்குலேஷன் கொஞ்சம் திருப்பி போடுறீங்களா சார்? லோ வாய்ஸா இருக்கு மேடம் உங்க இது, எனக்கு ஒண்ணும் புரியல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? சார்ட் வேணுங்க இருக்கீங்களா? உமங்க பிளான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? இல்ல, அந்த கால்குலேஷன் திருப்பி போடுங்கன்றேன். உமங்க பிளான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஆமா. இல்ல சார், ஜீவன் உமங்க பிளான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அந்த கால்குலேஷன் கொஞ்சம் திருப்பி போடுங்க சார். அதுக்குள்ள டக்குன்னு கட் ஆயிடுச்சு. என்ன கேக்குறாங்க சௌரேஷ்? ஆனா ஒண்ணு இல்ல, புரியல. ஆனா ஒண்ணு இல்ல, பட்ஜெட் பிளஸ் காம்பினேஷன் கொடுத்தீங்கல்ல, ஆமா, அது கட் ஆயிடுச்சு சமயம் சொல்றாங்க. மேடம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க சாஃப்ட்வேர்ல. உமங்க அதான் மேடம், உங்க சாஃப்ட்வேர்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது சார் கொடுத்தது பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிளஸ் 5 வருஷம் பிபிடி, 11 இயர்ஸ், 12 இயர்ஸ், 13 இயர்ஸ், 14 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு 5 இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் பிபிடி வந்து ஜீவன் உமங் கொடுத்தாங்க. ஜீவன் உமங் 15 வருஷம் கொடுத்தாலுமே 5 வருஷம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் வரலாம். ஏன்னா முதல்ல அவர் அந்த 5லயே நிக்கிறாரு. கிளைண்ட் வந்து 5ல நிக்கிறாரு. அவர் 5ல இருந்து நம்ம முதல்ல அவர் புரிய வைக்கணும். அதுக்காகத்தான். அதான் சார், அந்த கால்குலேஷன் மட்டும் வேணும் சார். அந்த ஃபர்ஸ்ட் சைடு உமங்க மேம், நீங்க நம்பர் இதுல டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச உடனே பிரசன்டேஷன் ஷேர். ஓகே. அடுத்த பாயிண்ட் போலாமா சௌரேஷ்? ஷூர் சார். வேற யார் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். அப்புறம் அடுத்த டாபிக் போக முடியாது சார். ஓகே. சுரேஷ் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு, விஷயத்தை ஃபுல்லா வாங்கிடணும் அப்படின்ட்டு. அதாவது நண்பர்களே, சார் இப்ப நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்கீமை பத்தி பேசுறீங்க, ரைட்டு. பார்ட்டியை ஈஸியா நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம். அவர் அந்த ஒரு நோட்டீஸ் மட்டுமா வச்சிருக்காரு சார்? அடுத்த நோட்டீஸ் ஒன்று எடுத்து போட்டாரு சார். அடுத்த நோட்டீஸை பார்க்கலாமா? அடுத்த ஒரு நோட்டீஸ் போட்டாரு சார். அவர் அதே எஸ்பிஐல இருந்து ஒரு நோட்டீஸை போட்டார். செக்யூர் யுவர் சைல்டு ஃபியூச்சர், செக்யூர் யுவர் பென்ஷன் லைஃப் டைம், 15 இயர்ஸ் டெபாசிட் பாண்டு, 52,250 ரூபா, 7 வருஷம் மட்டும் கட்டுங்க. guaranteed maturity amount at the end of 15th year, 6.3 lakh, fully tax free. இல்லைனா 1,04,500 ரூபா இன்ட்டு 7 இயர்ஸ் கட்டுங்க. 13,02,00,000 உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி guaranteed at the end of 15th year. அதே மாதிரி ஒவ்வொரு லட்சமா போடுறாங்க. இதே வருஷம் வந்து 8,03,606 ரூபா, 7 வருஷம் கட்டுங்க. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கேரண்டி மெச்சூரிட்டி, ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீ. பிக்சடு இன்ட்ரெஸ்ட், இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன சொல்றாங்க பாருங்க. பிக்சடு இன்ட்ரெஸ்ட் டில் மெச்சூரிட்டி, பே ஃபார் ஜஸ்ட் 7 இயர்ஸ் அண்ட் கெட் தி மெச்சூரிட்டி அட் தி எண்ட் ஆஃப் 15th இயர். guaranteed maturity amount will be printed in the bond. பாண்ட்ல இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அடிச்சு கொடுத்துருவோம். inbuilt life cover for 15 years at 10 times of yearly premium. 15 இயர்ஸும் நீங்க கட்டுற பிரீமியத்தை விட 10 மடங்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ். ஐடி ரிபேட் அவைலபிள், 80C இருக்கு, செக்ஷன் 10D இருக்கு. இப்ப இது நல்லா தானே சார் இருக்கு? இதுக்கு ஈக்குவலா உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா? நீங்க ஷேர் மார்க்கெட், அந்த பென்ஷன் ரேட் அதெல்லாம் விட்டுருங்க சார். இது வந்து கேரண்டி பிளான் சொல்லி இந்த பிளானையும் கொடுத்துருக்காங்க சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறார். இதை பத்தி எனக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கன்னு இப்ப பாட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவரை பாருங்க, நம்மளை வச்சு நம்ம அந்த பிளானை வந்து அவர் வந்து கத்துக்கிறார். பரவாயில்ல, கத்துக்கட்டும். ஏன்னா கத்துக்கிட்டா தான் அவர் நம்ம வழிக்கு வருவாரு. கிளைண்ட்டை எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த ஏஜென்ட் வந்து பிரைவேட் ஏஜென்ட் வந்து என்ன பிரெயின் வாஷ் பண்ணாலும் ஒண்ணு எடுபடாது. அவர் அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வைப்பாரு. இதுல உள்ள விஷயம் அந்த முகவருக்கே தெரியாம அவன் என்ன செய்வான், இருங்க சார் எங்க மேனேஜரை கேட்டு வரேன்ட்டு அவன் ஓடிடுவான், துண்டை காணா துணியை காணான்னு. சரி வாங்க இந்த பிளானையும் பார்த்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயே நம்ம இந்த பிளானை பார்த்து விடலாம். இந்த பிளானோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா SBI லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா அஸ்யூர் அப்படிங்கிற ஒரு பிளான்.
ஓகே. இந்த ஸ்டெப் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நீங்க எந்த ப்ராடக்டை காமித்தாலும் நீங்க இந்த மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணி பார்ட்டியை எஜுகேட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது செல்ஃப் கான்பிடன்ஸ் பல மடங்கு உயரும். நோ டவுட். அது மட்டும் அல்லாம நம்ம ப்ராடக்டோட வேல்யூ, உண்மையான வேல்யூ உங்களுக்கு புரிய வரும். அப்ப எவ்வளவு அழகான ப்ராடக்ட் நம்ம இவ்வளவு தூரம் மார்க்கெட் பண்ணாம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் போட்டான் சார், நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் என்டோமெண்ட் அசூரன்ஸ் சேவிங் ப்ராடக்ட். சார் இது வந்து ஷேர் மார்க்கெட் பிளான் இல்லை, ஆனா இது வந்து போனஸ் கிடையாது, லைஃப் என்டோமெண்ட் அசூரன்ஸ் பிளான் சார் இது. ஓகே, சூப்பர். அடுத்து என்ன சொல்றாங்க? கெட் லைஃப் கவர் அலாங் வித் அஸ்யூர்டு ரிட்டர்ன். ஓகே. என்ஜாய் கேரண்டீடு அடிஷன் ஆஃப் 5% ஆர் 5.5% அட் தி எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர். கேரண்டீடு போனஸ் தான் இல்ல, ஆனா கேரண்டீடு அடிஷன் இருக்கு. அது எவ்வளவு கொடுக்குறோம்? 5%, 100க்கு 5 ரூபா. அப்ப 1000க்கு எவ்வளவு? 1000க்கு 50 ரூபா, அல்லது 1000க்கு 55 ரூபா, 5.5%. ஒவ்வொரு பாலிசி இயரும் உங்களுக்கு கொடுக்குறோம் சார். நீங்க பண்ண வேண்டியது பே ஃபார் ஜஸ்ட் 6 or 7 years and enjoy the benefit throughout the policy term of 12 or 15 years respectively. நீங்க 12 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா 6 வருஷம் கட்டுங்க, 15 year டேர்ம் போட்டீங்கன்னா 7 வருஷம் கட்டுங்க. ஆனா உங்களுக்கு கேரண்டி அடிஷன் ஃபுல் டேர்மும் கிடைக்கும், இன்சூரன்ஸ் கவரும் ஃபுல் டேர்மும் கிடைக்கும். ஆப்ஷன் டு சூஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி ஆர் இயர்லி பிரீமியம் பேமெண்ட் தான். ஒன்னு நீங்க இயர்லி கட்டணும் அல்லது மந்த்லி கட்டணும். டாக்ஸ் பெனிஃபிட் எப்பயும் போல இருக்கு. சூப்பர். ஓகே, அடுத்து வாருங்க சார். கேரண்டீடு அடிஷன்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, the plan offers rate of guaranteed addition based on the 2 premium slab as per below table provided all due premiums are paid. ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஸ்லாப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெஸ் தேன் 1 lakhக்குள்ள பிரீமியம் இருந்தது அப்படின்னா ஆனுவலைஸ்டு பிரீமியத்துல 5%ங்க. அதே மாதிரி 1 lakhக்கு மேல இருந்தது அப்படின்னா ஆனுவலைஸ்டு பிரீமியத்துல 5.5%. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேரண்டீடு அடிஷன்ங்கிறது நம்ம கொடுக்கிற மாதிரி சம் அஷ்யூர்ட்ல கொடுக்க மாட்டாங்க. நம்ம சம் அஷ்யூர்ட பேஸ் பண்ணி 1000க்கு இவ்வளவுன்னு கொடுப்போம். ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்க? பிரீமியத்தை பேஸ் பண்ணி அந்த பிரீமியத்துல 5%. அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க? கேரண்டீடு அடிஷன் அமௌண்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கேரண்டீடு அடிஷன் இன்டு cumulative premium paid excluding applicable taxes, underwriting extra premium and loading for model premium. இதுதான் கேரண்டி அடிஷனுக்கான ஃபார்முலா. உதாரணமா நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களுடைய கேரண்டீடு அடிஷன் எவ்வளவு? நீங்க கட்டக்கூடிய 1 லட்சத்துல 1 lakh உள்ள இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 lakh இருந்தா 5.5%. அப்ப 1 lakhல 5.5%ங்கிறது எவ்வளவு? 5500 ரூபா உங்களுக்கு முதல் வருஷம் கேரண்டீடு அடிஷனா சேரும். 2வது வருஷம் எவ்வளவு சேரும்? நீங்க 2வது வருஷம் எவ்வளவு கட்டிருப்பீங்க? அப்போ ஒரு 1 லட்சம். அப்ப மொத்தம் நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க. அந்த 2 லட்சத்துல 5.5%, அதாவது 11,000. அதே மாதிரி 3வது வருஷம் எவ்வளவு கட்டிருப்பீங்க? அது வரைக்கும் 3 லட்சம் கட்டிருப்பீங்க. அந்த 3 லட்சத்துல 5.5%. இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் சார் கேரண்டீடு அடிஷன். ஓகேவா? அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, அதாவது பேசிக் சம் அஷ்யூர்ட் பிளஸ் அக்யூர்ட் கேரண்டி அடிஷன். பேசிக் சம் அஷ்யூர்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஃபார்முலா இருக்கு, அடுத்து நம்ம பார்க்கலாம். டெத் பெனிஃபிட் in the unfortunate event of death of life assured, sum assured on death along with accrued guarantee addition if any will be payable.
சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 times the annualized premium or 105% of total premium paid up to the date of death. அதாவது அவர் கட்டக்கூடிய பிரீமியம் ஆனுவல் பிரீமியத்தை விட 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குங்க. ஆனுவலைஸ்டு பிரீமியம் வந்து 10 மடங்கு கிடைக்குது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கிடைக்குது? பேசிக் சம் அஷ்யூர்டு பிளஸ் ஜிஏ கிடைக்குது. பேசிக் சம் அஷ்யூர்டு என்னங்கிறத நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். இவங்க என்ன போட்டிருக்காங்க, ஒரு உதாரணம், ஏஜ்டு 40 years 1 lakh கட்டுற மாதிரி 7 year டேர்ம், பாலிசி டேர்ம் வந்து 15 years. அப்ப அதோடைய பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது 8,40,000 அப்படின்னு சொல்றாங்க. 8,40,000 எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சம் அஷ்யூர்டு ஈக்குவல் டு மெச்சூரிட்டி ஃபேக்டர் இன்டு பிபிடி இன்டு ஆனுவலைஸ்டு பிரீமியம். இப்ப இந்த கேஸ்ல ஏஜெட் என்ட்ரியை பொறுத்து இந்த மெச்சூரிட்டி ஃபேக்டருங்கிறது மாறுது. 18 இருந்து 40க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா 6 வருஷம் பிபிடி போட்டா 105%, 7 வருஷம் போட்டா 120%. இதே 41 இருந்து 50 வயசுக்குள்ள உள்ளவங்க 6 வருஷம் கட்டுற மாதிரி போட்டா 100%, 7 வருஷம் கட்டுற மாதிரி போட்டா 110%. உதாரணத்துக்கு 45 வயது உள்ள நபர் 1 லட்சம் ரூபாய் கட்டுறாரு அப்படின்னா அவர் 6 year டேர்ம் போட்டார்னா பேசிக் சம் அஷ்யூர்டு எவ்வளவு? 100%, 6 lakhs தான். 6 வருஷம் கட்டியிருப்பாரு, 1 lakh கட்டியிருப்பார். அப்ப 6 into 1 lakh 6 லட்சங்கிறது தான் அவருடைய பேசிக் சம் அஷ்யூர்ட். இதே 7 year கட்டுற மாதிரி போட்டிருந்தாரு அப்படின்னா 110%, 6,60,000. இப்ப இந்த உதாரணத்துல இவருடைய வயசு என்ன? 40 வயசு. 40 வயசுக்கு என்ன ஃபார்முலா? 120% 7 year டேர்முக்கு. அப்ப 120 into 7 lakh போடும்போது 8,40,000 தான் பேசிக் சம் அஷ்யூர்டு. அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. அடுத்து நான் சொன்னது மாதிரி அவங்களுக்கு அந்த கேரண்டி அடிஷன் வருஷம் கணக்கு போட்டா வர்ற அமௌண்ட் 4,62,000. மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 13,02,000 அவருக்கு கிடைக்குது. 7 வருஷத்துல 7 லட்சம் ரூபாய் கட்டுறாரு, 15வது வருஷத்துல 13,02,000 வாங்கிக்கிறாரு. இந்த 15 வருஷத்துக்குள்ள எப்ப ரிஸ்க் ஏற்பட்டாலும் 10 லட்சம் ரூபாய் அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. இதுதான் இது உள்ள தேரி. மத்தெல்லாம் விட்டுருங்க. மினிமம் ஏஜ் 18, 50 அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. ரெடியூஸ்டு பெய்டப் ஓகே. சரண்டர் வேல்யூ தான் 2 வருஷம் கழிச்சு, இதெல்லாம் எப்பயும் போலதான். பாலிசி லோனு பாத்தீங்கன்னா அவங்க சரண்டர் வேல்யூல 80% தான் கொடுக்குறாங்க. லோன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க இது 7.75% தான். நம்மளை விட லோன் வட்டி வேணா அவங்களுக்கு கம்மியா இருக்கு. மற்றபடி எல்லாம் ப்ரீ லுக் தான் இருந்தது. இப்போ வந்து நீங்க ஸ்கீமை வந்து நீங்க ஓரளவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க சார். இப்ப அவங்க கொடுத்த நோட்டீஸுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க சார்? 1,04,500 இன்ட்டு 7 வருஷம் கட்டுங்க, 13 லட்சம் தாரோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அந்த 1 lakh பிரீமியத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். இப்ப வந்து சார் இந்த பிளானை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டீங்க. கேரண்டீடு அடிஷன் உள்ள பிளான் தான் இது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இதுல எல்லா டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. இதுல போட்டது எல்லாமே உண்மைதான் சார். இந்த பிளானை பொறுத்தவரை அந்த இதுல வந்து எந்த மிஸ் செல்லிங்கும் இல்லை சார். கரெக்டா போட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு நான் ஒரு மாற்றம் எங்கிட்ட கூடிய ஒரு ப்ராடக்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க சார் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜீவன் லேப்ல 10-16 சொல்றோம். இதோட ஒரு 3 வருஷம் மட்டும் கூட கட்டுங்க. 1 year கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும். என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்படிங்கிறத போட்டு காட்டுறோம். இந்த மாதிரி என்ன போட்டு காட்டுறோம்? டேர்ம் ஜிஏ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான்ல என்ன ஜிஏ சேரும், லேப் நம்ம லேப்ல என்ன போனஸ் சேரும், டெத்து சம் அஷ்யூர்டு ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு, டெத்து சம் அஷ்யூர்டு ஜீவன் லேப்ல எவ்வளவு, மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு, மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு நம்ம ஜீவன் லேப்ல எவ்வளவு. சிம்பிள். டேர்ம் 1 ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ண போறோம்? நம்ம உங்களுக்கு ஏற்கனவே போட்டு காமிச்சேன். அதுல உள்ள ஃபார்முலா என்ன?
ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரை அவங்க கட்டின பிரீமியத்துல 5.5%, 1 lakh பிரீமியத்துக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் 5500 ரூபா. இதே நம்ம பிளான்ல இதே 1 lakh போட்டீங்கன்னா நீங்க ஜீவன் லேப்ல 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சம் அஷ்யூர்டு கொடுக்கலாம். 12 லட்சம் ரூபாய்க்கு 40 ரூபா நம்ம போனஸ் கொடுக்குறோம். 1000க்கு 40 ரூபானா 12 லட்சத்துக்கு எவ்வளவு போனஸ் எவ்வளவுங்க? 48,000 ரூபாய். இந்த ஸ்கீம்ல ஸ்டேட் பேங்க் ஸ்கீம்ல டெத் ஆனா எவ்வளவு கொடுக்க போறாங்க? 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. நம்ம ஸ்கீம்ல எவ்வளவு கொடுப்போம்? 12 லட்சம் ரூபாய் கொடுப்போம். மெச்சூரிட்டி அப்ப ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு சம் அஷ்யூர்டு கொடுப்பாங்க? 8,40,000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கான ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம், அது எப்படி கணக்கு போடுறாங்கலாம் பார்த்தோம். அதுல எந்த குழப்பம் இல்லை. நம்மளை பொறுத்தவரை டெத் ஏற்பட்டாலும் அதே சம் அஷ்யூர்டு தான், மெச்சூரிட்டி அப்பையும் அதே சம் அஷ்யூர்டு தான். அப்ப 12 லட்சம் ரூபாய் கொடுக்கும். இதே 2வது வருஷம் கணக்கு போடுங்க. இவருக்கு வரக்கூடிய GA 11,000, நமக்கு அப்பையும் இதே போனஸ் ரேட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நான் போனஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல டிக்ரீஸ் கூட ஆகலாம். மேக்சிமம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இதே போனஸ் உங்களுக்கு கன்னியூ ஆகுது அப்படின்னா 48,000, 10 லட்சம், 12 லட்சம் அப்படியே அவருக்கு போட்டு காமிச்சோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜ்லயும் நம்மளுடைய போனஸை விட அவங்களுடைய கேரண்டீடு அடிஷன் கூடுதலாக இல்லை. அடுத்து ஃபைனலா 16th இயர்ல நம்ம போனஸ் மட்டும் இல்லாம ஃபைனல் அடிஷனல் போனஸ்னு ஒரு 30,000 ரூபாய் கொடுக்குறோம். அப்ப நம்மளுடைய போனஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,98,000 ரூபாய் வருது. அவங்க போனஸ் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 4,62,000. ஏன் இந்த 8வது வருஷத்துல இருந்து 7th இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா அதே 38,500 ரூபாய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிரீமியம் கட்ட மாட்டாரு. அவர் கட்டின பிரீமியத்துலதான் 5.5% கொடுக்க போறாங்க GA. அப்ப கட்டின பிரீமியங்கிறது 7 வருஷத்தோட ஸ்டாப் ஆயிருது. அப்ப அதே GA தான் மீதி உள்ள 8 வருஷமும் அவருக்கு சேரும். அப்ப அதுதான் 38,500, 38,500, 38,500. நம்ம இது டே 1ல இருந்தே 48,000, கடைசி வரைக்கும் 48,000 பிளஸ் ஃபைனல் போனஸ். மெச்சூரிட்டி அப்ப பாத்தீங்கன்னா 13,02,000 ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஸ்கீம்ல தருவாங்க. நம்ம ஸ்கீம்ல 19,98,000 ரூபாய், கிட்டத்தட்ட 20 lakhs நம்ம கொடுப்போம். 3 வருஷம் தான் நீங்க கூட கட்ட சொல்றோம், 1 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி வாங்க சொல்றோம். எது பெட்டர்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க சார். இன்கேஸ் 5வது வருஷம் டெத் ஏற்படுது, ஸ்டேட் பேங்க் ஸ்கீம்ல என்ன கிடைக்கும்? டெத் சம் அஷ்யூர்டு 10 லட்சம். 5வது வருஷம் வரைக்கும் எவ்வளவு GA சேர்ந்திருக்கும்? அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 27, 49, 65, 76, ஒரு 81,000 ரூபாய் அது வரைக்கும் சேர்ந்திருக்கும் 5 வருஷம் வரைக்கும். அப்ப 10,81,000 தான் அவருக்கு கிடைக்கும். இதே நம்ம ஸ்கீம்ல எவ்வளவு கிடைக்கும்? 12 லட்சம் பிளஸ் 5 வருஷம் போனஸ் எவ்வளவு? 48 × 5 போட்டீங்கன்னா 2,40,000 ரூபாய். 12 லட்சம் பிளஸ் இந்த 2,40,000 கூட்டினீங்கன்னா 14,40,000 ரூபாய் அவருக்கு டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் டெத் ஏற்பட்டாலும் சரி, மெச்சூரிட்டி ஏற்பட்டாலும் சரி, பார்ட்டிக்கு இது பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கலாம். சார் இப்ப உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், நல்லா புரியுது சார். இதுல ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் சார். சொல்லுங்க. அதாவது அந்த நோட்டீஸ்ல பிளான் பேரே போடல. என்ன சார்? இந்த நீங்க காமிச்ச 2 நோட்டீஸ்லயுமே பிளான் பேரே போடல. அவங்க போட மாட்டாங்க. அவங்க எதுக்கு போடுறாங்க? போட மாட்டாங்க சார். நம்ம என்ன பிளான் தெரிஞ்சா தானே சார் நம்ம அவங்க வெப்சைட்ல போட்டு பார்க்க முடியும். அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? நீங்க ஜீனியஸ் சார், நீங்க ஜீனியஸ் சார். மற்றும் அறிந்தவர் சார். நாங்க அப்படிலாம் இல்ல. அந்த பிளானோட ஃபியூச்சர்ஸ பாருங்க. அதாவது 15 வருஷம் டேர்ம் சொல்றான், பிபிடி 7 இயர்ஸ் சொல்றான். அப்ப இந்த ஃபியூச்சர்ஸ் உள்ள பிளான் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா பிடிச்சிடலாம். ஒரு அவங்களுடைய கம்பெனி வெப்சைட்ல போய் நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட பார்க்கும்போது நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளட்ல LIC வரணும், அப்படியே வரணும், அப்பதான் வரும். ஓகே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் 2 நிமிஷம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க காதுல ரத்தம் வர மாதிரி சொல்லிட்டீங்க. சரி, இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் சார்.
இப்ப கிளைண்ட் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம சொல்றது எது உண்மை எது பொய்ன்னு கிளைண்ட முடிவு பண்ணிட்டு அவருக்கு எது நல்லதுன்னு இப்ப வந்து அவர் வந்து புரிஞ்சிருப்பாரு இல்லையா? அவருடைய மைண்ட்ல முக்காவாசி மைண்ட்ல என்ன இருக்குன்னா கேரண்டிங்கிற வார்த்தை இருக்கு, ஷார்ட் டேர்ம்ங்கிற வார்த்தை பதியுது. 7 years கேரண்டி, 7 years கேரண்டி. என்ன கேரண்டி? நம்ம சம்மசிவுல கேரண்டி கொடுக்குறோம், இவங்க பிரீமியத்துல பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்க. இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த ஸ்டேட் பேங்க் முகவர் வந்து என்ன குழப்பினாலும் வந்து அவர் என்ன செய்வார்? ரொம்ப தெளிவா பதில் சொல்லுவாரா மாட்டாரா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. நீ முதல்ல போய் கேட்டு வாப்பா, உன் பிளானை பத்தி நீ முதல்ல படிச்சுட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுருவார். இல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எஜுகேட் பண்ணுவார் அந்த முகவருக்கு, பார்ப்பா உன் பிளான்ல இப்படிதான் இருக்கு ஸ்கீமு, நீ வாட்டுக்கு இப்படி போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லி அவர் எஜுகேட் பண்ணுவார். இப்படித்தான் ஒவ்வொரு பிளானும் இருக்கு. மணி என்ன ஆகுது? ஏன் சுரேஷ் மணி 8 ஆக போகுது? 8 மணி 7:53 சார். அதனால நான் வந்து 2 பிளான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நான் 2 பிளான் இப்ப நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் வந்து 2 பிளான் வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நான் வந்து பிளான் பேரே சொல்லிடுறேன் மோகன்ராஜ். தேங்க்யூ சார். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீங்க ஸ்டடி பண்ணி என்ன மாதிரி நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி அந்த பிளான்ல என்ன இருக்கு நீங்க படிங்க. அப்பதான் தெரியும் அந்த பிளான்ல உள்ள பிளஸ் மைனஸ் என்ன. நம்ம எப்படி இதை வந்து நம்ம பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கிளைண்ட பார்க்கும்போது நம்ம எப்படி அவங்களை அப்ரோச் பண்றதுங்கிற அந்த பயிற்சி அப்பதான் வரும். நீங்க எல்லாம் குறிச்சுக்கங்க என்னென்ன பிளான் அப்படிங்கிறது. இந்த ப்ரௌசர் கூட ஏட்ட இருக்கு, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை கூட அனுப்பி வைக்கிறேன். பிளான் பேர் மட்டும் சொல்லுங்க. பிளான் பேர் ஒன்னு குறிச்சுக்கங்க. HDFC-ல ஸ்மார்ட் வெல்த் பிளான், மேக்ஸ் லைஃப்ல ஸ்மார்ட் வெல்த் பிளான். சரியா? ரைட் சார். அடுத்த பிளான் HDFC-ல சஞ்சய் பிளஸ் அப்படிங்கிற பிளான். பெஸ்ட் காம்படிட்டர் சார். HDFC லைஃப்ல சஞ்சய் பிளஸ் அப்படிங்கிற பிளான். ஆனா ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஞாபகம் வருதுன்னு. என்னங்க? நினைத்தேன் வந்த 100 இந்த மாதிரி அடுத்த வாரம் HDFC பத்தி பேசுவீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல சார், இந்த ப்ராடக்ட் வந்து பிகெஸ்ட் காம்படிட்டர் சார் சஞ்சய் பிளஸ். உமங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. இல்ல இந்த 2 பிளானை பத்தியும் நான் முடிந்தால் என்னுடைய ஆனல்ல நான் வந்து அதை பத்தி டீடைல் சொல்றேன் நான் உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இதுல எப்படி பிரசன்ட் பண்றேன், நீங்க என்ன மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து நீங்க ஒப்பிட்டு பாத்துக்கலாம். இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யூ அண்ட் மீ. நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்லயும் நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அத்தாரிட்டியா நம்ம பேசலாம், எந்த கிளைண்டையும் பார்க்கலாம். பிரைவேட்ல நமக்கு ஒரு போட்டியே இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கான நாலேஜை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம கஸ்டமரை எஜுகேட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கறது நீங்க இந்நேரம் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஏதாவது நீங்க கேள்வி கேட்கறதா கேட்கலாம். ஒரு 5-6 क्वेश्चन மட்டும் பண்ணிடலாம். ஓகே. பிரசன்டேஷன்ல நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, என்ன இது நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. சரி, அப்புறம் எப்படி அழகா இருக்கீங்க அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அண்ணா நாராங்கண்ணா ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மணிவண்ணன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். மணிவண்ணன் சார், குட் ஈவினிங் சார். தாம்பரம் சார். நானு தாம்பரம். சொல்லுங்க சார். ஒரு சின்ன டவுட் சார். இப்ப நம்ம எல்ஐசில வந்து ஒரு டெத் மெச்சூரிட்டி நமக்கு டெத் கிளைம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அவங்க பிரீமியம் பே பண்ணது சேர்த்து தான் டெத் கிளைமோட கொடுக்குறோம். இதே பிரைவேட்ல வந்து எப்படிங்க? வண்டியை நிறுத்திட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். டெத் கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ பத்தி கேக்குறாங்க. செட்டில்மென்ட் ரேஷியோவா? பிரைவேட் கம்பெனிஸ். இல்ல அவர் அதான் கேக்குறாரு, வேற என்னமோ அதான் கேக்குறேன் சார். எதை கேக்குறீங்க? அதான் கேக்குறீங்கன்னா டெத் கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ கம்பேர் வித் பிரைவேட் கம்பெனிஸ் கேக்குறாங்க. எல்ஐசியா அது இருக்கே. ஆமா சார். இல்ல என்னன்னா எல்ஐசில வந்து நம்ம வந்து பிரீமியம் பிளஸ் வந்து சப்ப சூடு கொடுக்குறோம். பட் பிரைவேட்ல வந்து அந்த
பிரீமியம் பெய்டு கொடுக்குறோமா அப்படிங்கிறதா சார். எல்ஐசிலயும் பிரீமியம் பெய்டு எங்க சார் கொடுக்குறோம்? ஒன்லி சம்மர்ஷூர் தான் கொடுக்குறோம். பிரைவேட்லனா 105% பிரீமியம் பெய்ட் சொன்னீங்களா, அது கேக்குறாரு. இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம அப்புறம் ஃப்ரீயா பேசுவோம். குழப்பமாயிட்டு நம்ம வந்து பிரீமியத்துல கொடுக்கறது இல்ல, நம்ம சம்மர்ஷூர் மட்டும் தான் கொடுப்போம். ஓகே ஓகே சாரி சார். ஓகே நெக்ஸ்ட் ஆனந்தி, நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஆனந்தி முதல்ல சார். குட் ஈவினிங் சார். எக்ஸலென்ட் பிரசன்டேஷன் சார். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க சார் நீங்க? நான் வந்து பீமா மித்ரா மேடம். அண்ட் என்னுடைய ஓன் இதே இருக்கு சாஃப்ட்வேர், ஸ்மார்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. என்ன நாங்க எல்ஐசி ஆளு நாள் கால்க் யூஸ் பண்றோம். அதுல இதெல்லாம் அது ரொம்ப ஓல்ட் மாடல், வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டா வராது. ஸ்மார்ட் லைஃப் இன்சூரன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மொழி வேணா எடுத்துக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலயும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த லோகோ காட்ட முடியுமாண்ணா? ஓகே சார். அப்புறம் சேனல் நேம் நீங்க ஏதோ சேனல் நேம் ஆயிட்டா கொட்டை எழுத்துல பின்னாடி போட்டுருக்கேன், மதிய ஆயுதம். ஓகே ஓகே. அது சேனல் நேமா? எனக்கு தெரியாது. ஓகே சார். அப்படியா? எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். சார் தேங்க் யூ மேடம். நெக்ஸ்ட் குலசேகரன், நீங்க கேட்கலாம் ப்ளீஸ். குலசேகரன் சார். வணக்கம் சார். சரல்ல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இருக்கு சார். இப்ப அந்த அரல் இருக்கா? சரல்ல இருக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். அவங்க இப்பதானே கேக்குறாங்க, இப்ப உள்ள ப்ராடக்ட் தானே கேக்குறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளஸ் சம்மர்ஷூர் அதுல சரல்ல இருக்கு. ஈவன் சரல்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்ப உள்ள பிளான்ல எதுவும் இல்ல. சொல்லுங்க. சார் முரளி சார், அமைதி. குலசேகரன் உங்க கேள்வி. சொல்லுங்க சீக்கிரம் குயிக்கா. சார் எங்க டைட்டில் அருமையா சார். மதிய ஆயுதம் சொல்லிட்டு மதிய ஆயுதம் டைட்டில் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். மதியம் இருக்கான்னு கேக்குறீங்களா? சாமி அந்த டைட்டில் நல்லா இருக்கு சார். நன்றி சார். நன்றி சார். எங்க மதிய நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க சார். சூப்பர் சார். விளையாடுது பாருங்க சார். முரளி சார் உங்களுக்கு பக்கத்துல இதே மாதிரி மீட்டிங் பாத்துட்டு இருக்காங்க சார். ஏதோ எக்கோ ஆகுது சார். எங்கேயோ எக்கோ ஆகுது. நீங்க எட்ட வந்துருங்க சார். ஏதாவது சந்தேகம் இருந்தா ஏழுங்க, இல்லைன்னா முடிச்சிடலாம். சார் இன்னும் ஒரு 2 क्वेश्चन மட்டும் முடிச்சிடலாம் சார். எஸ் டாக்டர் பிஆர் சரத்தா அன்மியூட் பண்ண சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சிவபிரகாஷ் நம்மாளு சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார் இந்த பென்ஷன் பிளஸ் சரண்டர் கொடுக்க முடியலையா சார்? பென்ஷன் பிளஸ் சார் இன்னைக்கு நடத்த சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. பென்ஷன் பிளஸ் என்னது? பரவாயில்லைங்க சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. கார்பஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இட் cannot be surrendered. அது பிளான் அவ்வளவுதான். அது பிளான் உள்ள ஃபியூச்சர்ஸ். அது ஃபியூச்சரே அவ்வளவுதான். ஆமா. சிவபிரகாசம் நீங்க. வணக்கம் மதிஜி. வணக்கம் அண்ணா. ஒரு அற்புதமான நீங்க ஒரு பொக்கிஷம் எல்ஐசிக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். மார்க்கெட்டிங் அபிஷியல் சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து டிவிஷனல் ஆபீஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. சரி. யாராவது ஒருத்தர் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லி கொடுங்க. பாலிசி விக்கிறேன்னு சொல்றேன், ஒருத்தர் கூட சொல்லி தர மாட்டேங்கிறாங்க பாலிசி விக்கிறதுக்கு. நானும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா 33 வருஷம் குப்பை ஓட்டிட்டேன். யாராவது ஒருத்தர் ஒரு பாலிசி விக்கிறது எப்படின்னு சொல்லி தர்றாங்கன்னா ஒருத்தரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. நன்றி. இல்ல எப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சொல்லி தர்றாங்க, வெளியே போய் சொல்லி தர்றாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போய் சொல்லி தர்றாங்க. நீங்க ஒருத்தர் தான் சர்வீஸ்ன்றது சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நன்றி 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 சார். தேங்க்யூ பாஸ். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. பாலசுந்தரவேல். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நல்ல நாலேஜபிள் சொன்னீங்க சார். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் கிளியரா உடையுது, ஆடியோ பிரேக் ஆகுது சார். கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க சார். என்ன டவுட்னா, இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டார்டிங் ஒன்று சொன்னீங்க. இப்போ வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ்லாம் வந்து கொஞ்சமா க்ரோத் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வந்து டீ க்ரோத் ஆயிருக்குன்னு சொன்னீங்களா சார்? நான் சொல்லல, அதான் உண்மை. நீங்க சொல்லல சார். இல்ல நீங்க சொல்லல, அந்த 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 ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, அதனால ஆமா 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 சார். ஆமா சார். இதுல என்னன்னா, இப்ப சார் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2020 to 2021 ரேஷியோ படி, ஐஆர்டிஏ ரெகுலேட்டர் ரேஷியோ படி பாத்தீங்கன்னா
மேக்ஸ் லைஃப் பிளஸ் வந்து HDFC ரெண்டும் வந்து 99.6% வந்து கிளைம் கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க சார். உண்மை. அது வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களால சொல்ல முடியல. அது கிளைம் இவ்வளவு இருக்கு, உங்க கிளைம் ரேஷியோ பாத்தீங்கன்னா 96.66% தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. வால்யூம் சொல்லுங்க சார். அவங்களுடைய வால்யூம் கம்மி, நம்மளுடைய வால்யூம் பெருசு இல்லையா? நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா 1000 கொடுத்து நம்மளுடைய நம்பர் ஆஃப் கிளைம் வந்து அதிகம்ல நமக்கு. அது இல்லாம கோவிட் பீரியட்ல நம்மளால நிறைய ப்ராசஸ் பண்ண முடியாம பெண்டிங் நிறைய இருக்கு. அப்ளிகேஷன்லாம் வந்து ரீச் ஆகல, நம்மளால செட்டில்மென்ட்டும் ப்ராப்ளமா இருக்கு. சோ வி ஆர் பேக்லாக். அது நம்ம ஈஸியா இது பண்ணிக்கலாம் சார். அந்த ஒரு ரீசன் தான் பிரைமரிலி. வால்யூம் வச்சு நீங்க கம்பேர் பண்ணுங்க பாலசுந்தரவேல் சார். புரியுது. அது ஒண்ணுமே நெக்லிஜிபிளா இருக்காது. 100 கிளைம் தான் அதுல வந்திருக்கும், நமக்கு 1 லட்சம் கிளைம் வந்துரும் நமக்கு. இப்ப அதான் ஒரு பையன் அப்பாட்ட சொல்லுவான், அப்பா நான் வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து 2ஆவதா வந்தேன்பா. பரவாயில்லையே அப்படி அப்பா சொல்லுவாரு. அப்ப மொத்த ரன்னிங் ரேஸ்ல எத்தனை பேர்ப்பா ஓடுனாங்கன்னு கேட்டா 2 பேர் தான் ஓடுனாங்கம்மா. அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் நம்மளோட எத்தனை பேர் வந்து கிளைம், அவங்க எத்தனை கிளைம் கொடுத்திருக்காங்க பொறுத்து தான் சார் முடிவு பண்ண முடியும். LIC மாரத்தான் சார். LIC பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 96 99 கூட இருக்கலாம். கிளைம் ஒண்ணே ஒண்ணு கொடுத்துட்டு அது 100% தான். புரியுது சார். புரியுது. ரைட், ஓகே சார். 10க்கு 9 ஒண்ணுதான். நல்ல நாலேஜபிளா இருந்துச்சு சார் உங்க கிளாஸ் எல்லாமே. ஓகே சார், நன்றி சார். Thank you சார். Thank you. முரளி சார், நீங்க எதனா பேசிட்ட வோட் ஆஃப் தேங்க்ஸ். பிரபாகரன் யாரு தூக்கி இருக்காரு? பிரபாகரன் முரளி சார் நீங்க அன்மியூட் பண்ணலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டேன் சார். எஸ் சார். நீங்க பேசுறத பேசிட்டா I will be call. சுரேஷ் ஒரு நிமிஷம். சாஃப்ட்வேர் வந்து ஸ்மார்ட் லைஃப் இன்சூர். ஸ்மார்ட் லைஃப் இன்சூர் லோகோ காட்ட முடியுமாண்ணே? லோகோ அப்பா அம்மா 2 குழந்தைங்க. எஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் சார் ப்ளீஸ் சார். எஸ் சார். நம்ம இன்னைக்கு சார் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு அட்ராக்ஷனுக்கு வடை வைக்கிறான்னு. அந்த வடையில எல்லாம் ஊந்துடுறான்னு மட்டும் அது ஊசி போன வடைங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. திஸ் இஸ் தி நீட் ஆஃப் தி அவர் வேர் வி ஆர் லேக்கிங். ஏன்னா HDFC வரும்போது அந்த ஸ்மார்ட் கிட் பிளான்ல PWB வச்சு மார்க்கெட் பண்ணிட்டான். ஆல்ரெடி எவ்ரிதிங் நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கு. சில ஜார்கான்ஸை மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாம நம்மளுடைய ப்ராடக்டை கரெக்டா தெரிஞ்சுட்டு கரெக்டா பொசிஷன் பண்ணினோம்னாலே ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. ஏன்னா அவங்க சில விஷயங்களை மேம்போக்கா காமிச்சிட்டு இதுல அது வரும்னு சொல்லிட்டு உள்ள வந்து பல விதமான ஆட் ஸ்டிக் போட்டு சப்ஜெக்ட் டு போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா மீண்டும் நாம இடத்துக்கான வாய்ப்பை சார் உண்டாட்டு இருக்காரு. எழுச்சி பெரு அப்படின்ற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இப்போ ஒரு புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. அந்த புரட்சியில எல்லாரும் அந்த சவாலை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற உள்ளபடியே மதியே ஆயுதம்ங்கிறதுல எந்த ஒரு விஷயம் இது கரெக்டா ஆயுதம் தான். அது நிச்சயமா திஸ் இஸ் தி வெப்பன். இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஒய் ஐ எம் டாக்கிங் இப்போ உங்ககிட்ட பேசுறதுனா இப்போ என்னோட 45 லட்சம் இப்போ நான் பிரீமியம் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். ஐ எம் இன் தி ஆஃபீஸ். ஸோ அதனால இந்த பிரீமியமோ மக்கள் கிட்ட நீங்க ப்ரூவ் பண்ற விஷயமோ மைண்ட்ல கரெக்டா நீங்க பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளை தாண்டி அவன் போக மாட்டான். அதனால கான்பிடன்ஸை ரைஸ் பண்ணிக்கணும். இந்த வெப்பனை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம செல்லுல எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்த முடியாம செல்லு கையில வச்சுட்டு இருப்போம். அது நிறைய விஷயம் நமக்கு தெரியல. அந்த மாதிரி சில விஷயத்த கொண்டாடணும் அப்படின்றதுக்கு மார்க்கெட்டிங் அஃபிஷியல் யாரும் வரலன்னு ஒருத்தர் புறப்பட்டாரு. என்ன எந்த கணக்குல வச்சிருக்காருன்னு தெரியல. இருந்தாலும் we will serve better. Thank you sir. நீங்க பீஷ்மர். நீங்க உங்களை பத்தி I request Babu to propose vote of thanks. Babu வந்து first time MDRT from Karaikal is a agent. Babu. He is my product also sir. Yeah, your product only sir. Sure sir. Babu. சார் அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதா சார்? வணக்கம் சார். இந்த ஒரு பாபுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார் ஆன் behalf of everyone I thank sir. ஏன்னா வந்து இந்த செஷன் அவர் நடத்துறாங்க. பேசுறீங்களா பாபு?
உங்களுக்கு ஆன் பண்ணுங்க. இதுல சார்ஜ் போயிட்டே இருக்கு. 5 minutes கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தேங்க்ஸ் சார். ஏன்னா வந்து நான் சார் எனக்கு வந்து ஒரு 3 ப்ராடக்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு 3 கம்பெனி தான் சொல்லியிருந்தாரு. ஒரு 2 கம்பெனி சஜஷன் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அவருக்கு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நீங்க வீட்டுல உட்காந்து அதை கண்டிப்பா நீங்க பண்ணி பாருங்க. ஏன்னா அவருக்கு செய்யற ட்ரிபியூட் அதான் இருக்கும். இவ்வளவு நேரம் அவரு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதை திரும்ப நம்ம அவருக்கு ட்ரிபியூட் பண்ணணும்னா அந்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணி அதுல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ சார். உங்களுடைய வேல்யூபிள் டைம் எப்பப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரலன்னு சொல்றதே இல்ல. ஆல் என்தூசியாஸ்டம் நீங்க எங்களுக்காக வந்துடுறீங்க. அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டா இருக்கிறதுனால நம்ம அது வித் மை மென்டார் முரளி சார் கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு செஷனா மாத்திக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி வி வில் கட் டவுன். ஏன்னா ஒரு செஷன் நடக்குதுன்னா வி ஆர் ஸ்பெண்டிங் மோர் தென் 5 hours. எங்களுக்கும் சில டைம்ல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உண்மையா சொன்னா சுரேஷ், எனக்கு 1 வீக்கா உடல்நிலை வந்து சரியில்லை. ஒரு வாரம் அன்று ட்ரீட்மெண்ட். சாரி சார் we disturb you. ஆனா அத பத்தி எனக்கு தெரியும் நீங்க பட்ட கஷ்டம். கண்டிப்பா என்ன முரளி நீங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியுமே. அதான் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, நானும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றேன். ஏன்னா whenever we call we have to work for minimum 1 hour 1 week. அப்பதான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். அதுவும் இந்த பிரைவேட் கம்பெனியை பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா இன்னும் ரொம்ப முழுமையா நம்ம அதுல இன்வால்வ் ஆக வேண்டியதா இருக்கு. ஷூர் சார், நீங்க சொல்றது. சோ ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை மென்டார் கிட்ட பேசிட்டு, அது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நிறைய செஷன் திங்கிங் அபவுட் டெக்னிக்கல் செஷனா தான் இருக்கணும்ட்டு. ஏன்னா அந்த அவர் சார் முரளி சார் சொன்னாரு, எம்ப்ளாயர்ல they got 16 lakh NSP. next session we want to go with employee. அது கண்டிப்பா டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கே புதுசா இருக்கும், ஏஜென்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய என்ரிச்மெண்டா இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் ஆன் திஸ். தேங்க்யூ ஆல் மென்டார்ஸ். சுரேஷ் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார் 2 பிளான் கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னார் இல்லைங்களா? ஒரு பழமொழி உண்டுங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்ல வக்கீலா இருப்போம், ஆனால் நமக்கு வர பிரச்சனை நம்ம மிக சிறந்த ஒரு ஜட்ஜா இருப்போம். தயவு செஞ்சு சார் கொடுத்த அந்த 2 ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான பிளான்ஸுக்கு உங்க வயசு கொட்டேஷன் போட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கரெக்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. போடுறது மட்டும் இல்ல, யூ கேன் ஷேர் வித் அஸ். முடிஞ்சா சாரை வந்து ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் இதுக்குனுடைய கண்டினியூட்டியா அந்த ப்ராடக்ட் நீங்க யார் பெஸ்டா பிரசன்டேஷன் ஒன்னு கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்து we will have a discussion. ஏன்னா அப்பதான் எந்த அளவுக்கு நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னு தெரியும். So thank you. Good night friends, we are closing the session. Thanks a lot. Thank you sir. Thank you.